வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுக்கான தமிழ் பாடத்திட்டங்களை பயிலும் அனைவர் இந்த காணொலியை கண்டு உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய முதல் பதிவிலே இலக்கண குறிப்பை அறிதல், தொடர்புடைய அந்த நூல்களினுடைய அடைமொழி பெயர்கள், சான்றோர்களினுடைய அடைமொழி பெயர்கள் அவற்றையெல்லாம் முந்தைய பதிவில் நாம் கண்டோம். இன்றைக்கு இலக்கண குறிப்பறிதல் என்ற வகையில் வினையெச்சம் என்பதை பற்றிய விளக்கம். இப்ப இலக்கண குறிப்பை நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, பெயரெச்சம், வினையெச்சம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இதற்குரிய விளக்கம் நமக்கு நல்லா சரியா தெரிஞ்சா மட்டும்தான் இலக்கண குறிப்பை பிழை இல்லாமல் நம்ம அதுல பங்கெடுத்து மதிப்பெண் வாங்க முடியும். ஸோ அந்த வகையில நம்ம வினையெச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு முதல்ல பார்க்க போறோம். வினைச்சொல் அப்படின்னாலே நான் சொன்னேன், நம்முடைய எல்லா செயல்களையும் குறிப்பது வினைச்சொல். அந்த வினைச்சொல் எப்படி எச்சமா மாறுது? எச்சம் அப்படின்னா மிகுந்து இருப்பது, அதாவது தொடர்ச்சி, ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளதுதான் எச்சம் தமிழில. அது பெயரெச்சம், பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். இப்ப வினையெச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வினை சொல்லை கொண்டு, ஏதோ ஒரு வினை சொல்லை கொண்டு முடியக்கூடியது வினையெச்ச சொல். அப்ப என்ன வினையெச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, வினையெச்சம் பெரும்பாலுமே அது என்ன செய்யும்னா காலத்தை காட்டும். காலம் எத்தனை வகைப்படும் நமக்கே தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த காலத்தில் ஏதோ ஒன்றை அது உணர்த்தி வரும். இன்னொன்று செய்யக்கூடிய ஒரு தொழிலை அது குறிக்கும், செயலை குறிக்கும். இப்ப தொழிலையும் காலத்தையும் உணர்த்தி வினையை கொண்டு முடியும் சொல் வினைச்சொல் ஆகும் என்பது அதற்குரிய ஒரு விளக்கம். வினையெச்சம் என்பதற்கான விளக்கம் அது. எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா, படித்து முடித்தான். இதுல பாத்தீங்கன்னா முடித்தான் என்பது வினைச்சொல், படித்து என்பது வினையெச்சம். படித்து, அப்ப படித்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறது முடியல, அதனால அது வினையெச்சம். அது வினை சொல்லை கொண்டு முடியும் வினையெச்சம். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சென்றான், ஓடி மறைந்தான், பாடி முடித்தான், சென்று வந்தான், இப்படி வினை எச்சத்துக்குரிய எடுத்துக்காட்டுகளாக நாம் அறிகின்றோம். இதுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப படித்து முடித்தான், ஓடி மறைந்தான், இது ரெண்டு இது இருக்குது இல்லையா. இப்ப படித்து என்பது தூ என்பது இறுதி எழுத்து. இப்ப நம்ம இரண்டா பிரிக்கலாம். தூ என்பது ஒரு உயிர்மை எழுத்து. தூ என்பது உயிர்மை எழுத்து. அதை இத்து பிளஸ் ஊ என்று பிரிக்கலாம். அப்போ ஊ என்று முடிகிறது வினை எச்சத்துக்குரிய விகுதி. அதே மாதிரி பாடி முடித்தான், பாடியில பாத்தீங்கன்னா இட்டு பிளஸ் இ, பாடி. அப்ப ஈன்னு முடியுது. இப்ப ஊ என்பதும் ஈ என்பதும் வினை எச்சத்திற்குரிய விகுதிகள் என்று நாம் அறியலாம். அடுத்த ஸ்லைட். வினையெச்சத்தை நம்ம எப்படி எளிதான முறையில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாக்கியங்கள்ல நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, முதலில் படித்து, வந்து, சென்று போன்ற வார்த்தைகளை கவனித்து பார்த்தோம்னா ஊ என்ற சத்தத்தோட முடியும். அதே மாதிரி பாடி, ஓடி, ஆடி அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ஈ என்ற சத்தத்துல முடியுது. சோ இந்த விகுதிகளை வைத்தும் நம்ம வினையெச்சம் என்பதை கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த பதிவுல பெயரெச்சம் என்பது ஆ என்ற விகுதியில முடியுதுன்னு கவனிச்சோம். படித்த பையன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல ஆங்கிற விகுதி பெயரெச்ச விகுதி. ஊ என்பதும் ஈ என்பதும் வினையெச்ச விகுதி. இந்த வினையெச்சம் எத்தனை வகைப்படும் என்று பார்த்தோம்னா, பெயரெச்சத்தை மாதிரியேதான் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என்று 2 வகையில இருக்கிறது. தெரிநிலை என்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த செயல் வெளிப்படையா அந்த காலத்தை காட்டி நிற்போம். காலம் என்று 3 வகைப்படும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ வந்து போனான் என்பது ஒரு எடுத்துக்காட்டு தெரிநிலை வினையெச்சத்துல. வந்து அப்படின்னாலே அது இறந்த காலம். அப்ப காலத்தை அது வெளிப்படையாக காட்டி வினைச்சொல்லோடு முடிகின்றது. சோ அது வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சத்துக்கு
டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிநிலை வினையெச்சமானது வெளிப்படையாக காலத்தை காட்டி வினை சொல்லை கொண்டு முடியக்கூடியது. அப்ப அடுத்த குறிப்பு வினையெச்சம்னா என்ன? குறிப்பு வினையெச்சத்துல காலத்தை வெளிப்படையாக அது காட்டாது. மெல்ல நடந்தான், மெல்ல நடந்தான்ங்கிறது வினையெச்சம். எப்படி மெல்ல நடந்தான் இன்னைக்கு நடக்கிறாரா? நடந்தான் என்பது வினை சொல் இருந்தால் கூட அந்த மெல்ல என்பதான ஒரு வினையெச்ச சொல் வந்து நமக்கு காலத்தை காட்டவில்லை. கோபமாக பேசினான், எப்ப கோபமா பேசினாரு அது தெரியல. சோ அது வந்து குறிப்பு வினையெச்சமா நாம் அறிய முடிகின்றது. அடுத்ததாக முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, வினை முற்றுச்சொல் தன்னுடைய வினை வினையெச்ச பொருளை தருமாயின் அதற்கு முற்றெச்சம் என்று பெயர். அதாவது சிறுவர் பாடினர் மகிழ்ந்தனர், சிறுவர் பாடினர் மகிழ்ந்தனர். அதாவது பாடினர் என்பதே ஒரு வினை முற்றுதான். பாடினர்னா பாடி முடிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்தும் ஒரு வினை முற்று வருது. எப்படி வருது? மகிழ்ந்தனர், பாடினர் மகிழ்ந்தனர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகிழ்ந்தனர்ங்கிறது வினை சொல்லாகவும், பாடினர் என்பது ஒரு கமா போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வந்து பாடினர் மகிழ்ந்தனர் என்று வரும் பொழுது அது முற்றெச்சம். முற்றாகி வந்தா கூட எச்ச சொல்லாக அது இருப்பதனால் அதை வந்து முற்றெச்சம் என்று நாம் அறியலாம். இச்சொல் தனித்து நோக்கும் போது வினைமுற்றாக தோன்றும். ஆனால் இரண்டு வினைமுற்று தொடர்ந்து வருது. பாடினர் மகிழ்ந்தனர், வந்தனன் சென்றனன், படித்தனர் தேர்ந்தனர், எழுதினன் முடித்தனன், இப்படி இரண்டு முற்று சொற்கள் வரும் பொழுது அது வந்து முற்றெச்சம் என்று நாம் அறியலாம். அப்ப இலக்கண குறிப்புல அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, 3 காலத்திற்கும் அந்த வார்த்தை பொருந்தி வரும். ஏதோ ஒரு சொல் 3 காலத்திலும் பிரித்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா வினைத்தொகை. இப்ப தமிழ் படித்தவங்க பாத்தீங்கன்னா ஊறுகாய் வந்து ஏய் நீ வினைத்தொகை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடுறப்போ. ஊறுகாயை தான் அப்படி சொல்லிக்குவாங்க. ஊறுகாய் வந்து வினைத்தொகை சொல். எப்படி அது வந்து வினைத்தொகை சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். நம்ம ஏற்கனவே சென்ற பதிவுல சொன்னோம், வினைத்தொகை வந்து ஒரு சொல், முதல் சொல் வந்து வினை சொல்லாகவும், அது இரண்டாவதா பிரிக்கிறது வந்து பெயர் சொல்லாகவும் வரும். வினைத்தொகை சொல்ல பிரிச்சீங்கன்னா, ஊறிய காய் அப்படின்னு நான் பிரிக்கிறோம் அப்படின்னா, ஊறிய என்பது வினைச்சொல், காய் என்பது ஒரு பொருளின் பெயர். அப்ப பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேர்ந்து தொகுத்து வருவது வினைத்தொகை. இப்ப நம்ம சாதாரணமா இப்ப சமையல்ல பாத்தீங்கன்னா, மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு அப்படிமா. தொக்கு என்பதாலே தொகுத்தல், அது உருவம் தெரியாது, ஆனா அது வந்து அந்த பொருள் அதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் அது வந்து தொகைன்னு சொல்றது. வினைத்தொகை, வினையை வந்து நம்ம 3 காலத்திற்கும் பொருத்தி பார்க்கக்கூடியதாக வரக்கூடிய ஒரு வினைச்சொல் வினைத்தொகை என்று வரும். எடுத்துக்காட்டு நம்ம வந்து ஊறுகாய்னு பார்த்திருக்கோம். முதல் சொல்லானது வினை சொல்லாக இருக்கும், இரண்டாவது சொல்லானது பெயர் சொல்லாக இருக்கும். ஒரு சொல் கொடுத்து இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இது அது அவங்களே இப்ப வந்த பையன் அப்படின்னு கேட்டா அதுவே பிரிஞ்சுதான் இருக்குது. இப்ப ஊறுகாய், ஆடு, படர் தாமரை அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அதை வந்து பிரிச்சு பார்க்கலாம். படர் தாமரைங்கிறத படர்ந்த, படர்கின்ற, படரும் அப்படி நம்ம 3 காலத்திற்கு வருது. சோ அந்த மாதிரி நம்ம அதோட அடையாளத்தை, அந்த சொல்லின் அடையாளம் எப்படி இருக்குது என்பதை நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம் இலக்கண குறிப்பு நம்ம சொல்லும் பொழுது. இப்ப அதுல ஒரு சான்றாக ஒரு கேள்வி, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ல எடுத்து நம்ம உதாரணமா பாக்குறோம். ஆடு கொடி இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல 4 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன? உவமை தொகை, பெயர், வினைத்தொகை. இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சிருந்தோம்னா ஓரளவு ரொம்ப எளிமை, ஒரு பதட்டம் இல்லாம நம்ம அட்டன் பண்ணலாம். அதுக்குரியது என்னன்னு பாத்தீங்கன்னா உவமை தொகை. உவமை தொகைனா என்ன? உவமை, அந்த உவமிக்கக்கூடிய வார்த்தை தொகுத்து வர்றது. இப்ப மலர் போன்ற கண்கள் அப்படின்னு வச்சு மலர்கண் அப்படின்னு இருக்குன்னா, அப்ப அந்த போன்ற உருவு மறைந்து வருது, அது உவமை தொகை. தொழிற்பெயர்னா என்ன? அல் விகுதி முடியக்கூடியது தொழிற்பெயர். ஆகு பெயர்னா ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வரக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் சிரித்தது அப்படின்னு சொல்லினா ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. பெயர் என்ன? உலகம் சிரித்தனா உலகம் சிரிக்கல, உலகத்தில் உள்ள மக்கள் சிரித்தனர். அப்ப உலகம் என்ற இடத்தின் அந்த சொல்லானது உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வருவது. அப்ப அந்த டெபினேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாவே நம்ம பண்ணலாம். அதுக்காக தான் இலக்கண குறிப்பு என்ற தலைப்புல இத்தனை விளக்கங்களையும் நம்ம பெயரச்சம் பார்த்திருக்கோம், வினையச்சம் பார்த்திருக்கோம், முற்றெச்சம் பார்த்திருக்கிறோம். இப்போ
வினைத்தொகை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஆடு கொடி இந்த வார்த்தையை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆடிய, ஆடுகின்ற, ஆடும். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. அப்படியே விரிச்சு பார்த்தோம்னா நமக்கு 3 காலத்திற்கும் பொருந்தி வருகின்றது. எனவே அதை நம்ம என்ன சொல்லலாம், வினைத்தொகை என்று அதற்கு நம்ம விடையளிக்கலாம். 4வது உள்ள ஆப்ஷன் வந்து வினைத்தொகை. அதான் அதுக்கு சரியான பதில். அடுத்ததாக பண்புத்தொகை. பண்புத்தொகைனா என்ன? ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளினுடைய தன்மையை விரித்து சொல்வது. சரியா? ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்புத்தொகை. செந்தாமரை, செந்தாமரை பிரிச்சோம்னா செம்மை கூட்டல் தாமரை. பெரும்பாலும் பண்புத்தொகை சொல் வந்து மை விகுதி. விகுதினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சொல்லினுடைய இறுதி பகுதி, அதுதான் விகுதி. இப்ப செந்தாமரைய நம்ம எப்படி பிரிக்கிறோம்? செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிக்கிறோம். அதுல மை விகுதி, மை விகுதி வந்தாலே நம்ம துணிஞ்சு பண்புத்தொகை என்று சொல்லிவிடலாம். சில சமயங்கள்லாம் மை விகுதி இல்லாம பண்புத்தொகை சொல் வரலாம். அந்த வகையில பண்புத்தொகைன்றது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எடுத்துக்காட்டு செந்தாமரை என்ற வார்த்தையை பார்த்திருக்கிறோம். மை விகுதி தெரிகிறது. அப்போ வார்த்தையை நம்ம வந்து சரியா பிரிச்சு பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு நம்ம அது என்ன சொல் அப்படிங்கிறத இலக்கண குறிப்பாக சொல்லலாம். சொல்லை பிரிக்கும் பொழுது மை விகுதி வந்தால் அது பண்புத்தொகை. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னாலே பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். எப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6 தன்மைகள்ல பெயர் சொல், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், இணைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், இதெல்லாமே பெயர் சொல்லோட வகைகள். இப்ப கூடிய சொல் என்னது? பசுமை, நீலம், வெண்மை, கருமை, இதெல்லாம் வந்து நிறத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து குணம். குணம்னா அதோட தன்மை, நன்மை, கொடுமை, பொறாமை, இதெல்லாம் மை விகுதியிலே வந்திருக்கு. இப்ப சுவையை குறிக்கும் சொல்ல பாருங்க, இதுல காரம், புளிப்பு, கசப்புன்னு வந்திருக்கு. இப்ப கார பணியாரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காரம் கூட்டல் பணியாரம். ஆனா இது வந்து என்னதான் பண்புதான் தொகுத்து வந்திருக்கு. அதுல பாருங்க விகுதி கொஞ்சம் மாறுது. இது போல சில இடங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் மாறி வரும். நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது அந்த பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். வடிவத்தை குறிக்கும் சொற்கள் சதுரம், வட்டம், நாற்கரம், இதெல்லாம் வடிவத்துக்குரியது. இப்படியாக பண்புத்தொகை என்பது என்னன்னா ஒரு பொருளினுடைய பண்பை, குணத்தை சிறப்பித்து சொல்லக்கூடியதாக வரக்கூடிய வார்த்தை வந்து பண்புத்தொகை. இதிலே இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை என்று ஒரு தொடர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளுடைய தன்மையவே மிகுத்தி சொல்வது. அதாவது இப்ப கலோக்கியெல்லாம் நம்ம பேசும் பொழுது கேட்டு கதவை மூடிட்டு வா அப்படிம்போம். இப்ப கேட்டுனா என்ன, கதவுனா அது வந்து பிறமொழி சொல் கலந்து வரக்கூடிய அந்த இரு பெயரொட்டு பண்புத்தொகை வந்து தமிழ்லயே உள்ள ஒரே சொற்கள் வருவது. எப்படின்னா சாரை பாம்பு, நாகப்பாம்பு. நாகம்னாலும் பாம்புதான், பாம்புனாலும் நமக்கு தெரியும். ஆனா அதையே மிகுத்தி சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, நாகப்பாம்பு, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இரு பெயர் ஒட்டு, ஒரே பொருளுக்கு உரியது 2 வந்திருக்கு. சிறப்பு பெயர்கள் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இப்ப உருவகத்திலையும் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஆகிய என்ற சொல் மறைந்து வருவதான். உவமைக்கு உருவகம், உவமை, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப ஒண்ணும் கிடையாது. சிறப்பு பொருள், பொது பொருள், இது ரெண்டுலயும் சிறப்பு பொருள் இப்ப மலர் முகம் அப்படின்னா மலர் போன்ற முகம், அது உவமை. முகமதி அப்படின்னு சொன்னா அது உருவகம். பொருள் பொது பெயர் முதன்மையாகவும் சிறப்பு பெயர் பிறகும் வர்றது உருவகம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த இடம்தான். முதல்ல எது வருது, 2வது எது வருது. மலர் முகம், முகமதி, ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா அந்த அது அமையக்கூடிய இடத்தை பொறுத்துதான் உருவகமும் உவமையும் மாறி வரும். அது போல இதுல சிறப்பு பெயர், பொது பெயர் இரண்டுமே வந்து இடையில ஆகிய என்ற உருவு மறைந்து வரக்கூடியது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இப்போ இதுல வந்து நமக்கு என்னன்ட்டு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. பேரொளி. பேரொளி இலக்கண குறிப்பு. பேரொளி நம்ம அந்த வார்த்தை வந்து எப்படி பிரிச்சு பார்க்கலாம், சொல்ல முடியுமா யாரும்? பேரொளி, பேரொளியை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பெருமை கூட்டல் ஒளி என்று பிரிக்கிறோம். பெருமை கூட்டல் ஒளியில அந்த முதல் சொல்லுல என்ன விகுதி வந்திருக்கு? மை விகுதி வந்திருக்கு. அப்ப நம்ம அதை என்ன செய்யலாம்? பண்பு தொகைன்னு சொல்லலாம். சோ இந்த வகையில பண்பு தொகை பற்றிய விளக்கம். அடுத்ததாக வினை மூற்று.
வினைமுற்றுனா என்ன? செயல் செய்து முடித்தது அல்லது செயல் நடந்து முடித்ததை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினைமுற்று. முடிவு பெற்ற வினை சொல் வந்து வினைமுற்று ஆகும். படித்தான், எடுத்தான், கொடுத்தான், இதெல்லாமே வினைமுற்று. படித்தான் என்னால் என்ன செய்த? ஒருவர் படித்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது போல அந்த வினை முடித்ததை காட்டுவது வினைமுற்று. படித்தான் என்பதில் வினைமுற்று என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதையே வந்து பெயரச்சம்னு பார்த்தா படித்த பையன், வந்த பையன், அது போல சொல்லலாம். படித்து என்பது வினையச்சம், படித்தான் என்பது வினைமுற்று. இதுல இன்னொன்று வினையச்சமோ வந்து செயல் நடந்து முடிஞ்சதை சொல்லாது. ஆடி, ஆடி, பாடி, ஓடி அப்படி சொல்லணும். ஆடி என்ன பண்ணான்? ஆடி நின்றானா, இல்ல ஆடி விழுந்தானா, அதெல்லாம் தெரியல. சோ அந்த பெயரச்சம் ஆனாலும் சரி, வினையச்சமா. வந்த பையன், இப்ப வந்த பையன், வந்தங்கிறதுக்கு பிறகு என்ன, அது நமக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி வினை முடியாத அந்த பெயரச்சம், வினையச்சம் இதெல்லாமே. இதுல வினைமுற்று நம்ம வந்து எத்தனை 2 விதமா பார்த்திருக்கிறோம். திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஒரு வினைமுற்றானது செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே என்பது நூற்பா. இந்த ஆறும் சேர்த்து நல்ல முழுமையா தெரிகிற மாதிரி உள்ளது வந்து தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமா அதை பார்த்தோம்னா அந்த டெஃபினேஷன் புரியும். ஓவியன் சித்திரம் தீட்டினான் இப்படின்னு முழுசா கொடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி இந்த வினைமுற்று? தீட்டினான் அப்படின்னாலே என்ன தீட்ட முடியும்? ஓவியம் தீட்டினான். யாரு செய்யறா? ஓவியம், அந்த ஓவியர் செய்யறான். கருவி வர்ணம், வர்ணம்னா நிறம். நிலம் சுவர், சுவத்துல ஓவியம் தீட்டுறாரு. என்ன செயல்? தீட்டுதலாகிய செயல். என்ன பொருள்? அதோட முடிவு பொருள் என்ன? ஒரு சித்திரம். தீட்டினான், தீட்டுகின்றான் அப்படின்னா நிகழ்காலத்துல உள்ளது. தீட்டினான் அப்படிங்கிறது பொழுதே நமக்கு வந்து என்ன செய்யுது? அதுல உள்ள காலம் தெரிகிறது. அப்ப வினைமுற்றானது செய்பவன், கருவி, நிலம், செயல், செய்பொருள் ஆகிய ஆறையும் வெளிப்பட்டு வந்தால் அது வந்து தெரிநிலை வினைமுற்று. எழிலரசி மாலை தொடுத்தாள். இப்ப செய்பவன் யாரு? இந்த வார்த்தையில இருக்குது எழிலரசி. மாலை தொடுத்தாள். மாலை நம்ம எதை வச்சு தொடுப்போம்? நூல், நார் இது மேல வச்சு தொடுப்போம். அப்ப கருவி நமக்கு தெரியுது. நிலம் இருப்பிடம், அவ இது ஒரு கொடுக்குறாங்க. அப்ப செயல் என்பது தொடுத்தாள் என்பது வினைச்சொல். அப்ப தொடுத்தலாகிய செயல். பொருள் என்னது? மாலை தொடுக்கின்றாங்க. தொடுத்தாள் என்பது காலம் காட்டுகிறது, இறந்த காலத்தை காட்டுகிறது. அப்ப இந்த மாதிரி வருவது தெரிநிலை வினைமுற்று. அடுத்து குறிப்பு வினைமுற்று என்ன? குறிப்பு வினைமுற்று சொல் பாத்தீங்கன்னா பாலன் இன்று செல்வன், பொன்னன் வளவன் தற்போது பொன்னன், இது போல வரக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாக காலம் தெரியவில்லை. இப்ப வளவன் பொன்னன் அப்படின்னா வளவன் வந்து பொன்னனா எப்ப இருந்தான்? நேற்று இருந்தானா, இன்னைக்கு இருக்கானா, நாளைக்கா? அது காலம் நமக்கு தெரியல. ஆனா வளவன்கிற வார்த்தையை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அது ஆண்பார் சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வளவன் அப்படின்னு ஒருத்தரை மட்டும் சொன்னது ஒருமையை குறிக்கக்கூடியது, ஆண்பாலுக்குரியது, உயர்திணைக்குரியது, இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா காலத்தை மட்டும் குறிப்பாதான் சொல்லுது. இவ்வாறு இதெல்லாம் காலத்தை காட்டலைனாலே அது வந்து குறிப்பு சொல்லுதான். குறிப்பு வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஏவல் அப்படின்னால என்ன ஏவிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்டர் மாதிரி சொல்றது. இந்த வேலையை செய்ய, அதை செய், இதை செய் என்று நம்ம சொல்வது. அப்ப முன்னிலையில உள்ள ஒருத்தரை தான் நம்ம சொல்ல முடியும். எங்கேயோ ஒருத்தரை போய் நம்ம முன்னிலையில் உள்ளவங்க ஒருத்தரை ஒரு வேலையை நம்ம வந்து சொல்றோம் அப்படி. ஏவல், ஏவுதல் அப்படின்னா அந்த வேலையை வாங்குறது. சோ எதிர்காலத்தை காட்டி வரும். செய் அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப இனிமே தானே அந்த செயல் நடக்க போகுது. சோ அந்த வகையில அது வந்து எதிர்காலத்தை காட்டி நிற்கக்கூடியது. நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்கள்னாலே பன்மை, அது போல ஒருமை பன்மையை அந்த வினைமுற்றானது காட்டி நிற்கும். ஏவல் ஒருமை வினை, பன்மை வினைமுற்று. அப்ப 2 விதமா சொல்லலாம். நீ எழுது, நீ செய், நீ கொடு, நீ படி, இதெல்லாம் முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று. பன்மை வினைமுற்று எப்படி? நீர் உண்குவீர், நீங்கள் வருவீர்களாக, நீங்கள் வாருங்கள், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் முன்னிலை ஏவல் வினைமுற்று. அப்ப ஏவல் வினைமுற்று 2 விதமாக வருகிறது தெரிஞ்சுக்கலாம். ஒருமையா பன்மையா என்பது அந்த வார்த்தை. இப்ப நீ அப்படிங்கிறது ஒருமை,
நீவிர், உங்கள், இதெல்லாம் பன்மை. அடுத்தது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா தனியா வந்து அந்த விகுதி சொற்கள் இருக்குது. என்னது? வாழ்க, வாழிய, வாழியர், இதெல்லாம் நம்ம வந்து வாழ்த்தி சொல்றோம் இல்லையா? அதுல வந்து 4 பொருண்மைகளில் அந்த வியங்கோள் வினைமுற்று வரும். என்னன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டிக் கொள்ளல். விதித்தல் அப்படிங்கிறது கமாண்ட், வேண்டிக் கொள்வல் அப்படிங்கிறது ரெக்வெஸ்ட். சரிங்களா? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டிக் கொள்ளல். ஆக 4 பொருண்மைகளில் அந்த வியங்கோள் வினைமுற்றானது வரும். அது என்று பாத்தீங்கன்னா க, இய, இயர். வாழ்க, வாழிய, வாழியர், வருக, க, இந்த மாதிரி உள்ள விகுதி அது வியங்கோள் வினைமுற்று என்று நாம் சொல்லலாம். அதுல வந்து 4 பொருண்மைகள் வரும்னு பார்த்திருக்கிறோம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், வேண்டிக் கொள்ளுதல். விதித்தல்னா இதை செய் அப்படின்னு சொல்லி செய்க அப்படிங்கிறது. இதுல உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்றுன்னு 2 காட்டுறோம். எப்படி உடன்பாடுனா செய்யக்கூடிய செயலை சொல்வது, எதிர்மறைனா நிகழாதது, செய்யாதது எதிர்மறையா சொல்றது, நேர்மாறாக சொல்வது. உடன்பாட்டு வினைமுற்று செய்வார், வாழ்வார், துறப்பார், இதெல்லாம். எதிர்மறை வினைமுற்றுன்னு பாத்தீங்கன்னா செய்யார், வாழாதவர், துறவார், இப்படி வருது. இப்ப இலக்கண குறிப்பு தேர்க அப்படின்னு சொல்றாங்க. ஈகங்கிறது என்னது நமக்கு தெரியும், வியங்கோள் வினைமுற்று. வாழ்க என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. ஆப்ஷன்ல இந்த வார்த்தையோட எந்த ஒரு விளக்கத்தை நம்ம பொருத்தி பார்க்க முடியுதோ அது சரியான ஒரு விடையாக அமையும். அடுத்து வினையால் அணையும் பெயர். என்ன வினையால் அணையும் பெயர்னா, முருகன் அப்படின்னா அது பெயர் சொல். ஆனா விழுந்தவன் அப்படின்னு சொன்னா விழுதலாகிய செயலை செய்தவன். அப்ப அந்த செயலால ஒரு பெயர் சொல் வருது. அதுதான் வினையால் அணையும் பெயர். வினைனா செயல் நமக்கு தெரியும். வினையால் அணையும் பெயர்னா படித்தவன், கண்டவர், சென்றனன், இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா பாக்குறோம். எப்படின்னா ஒரு வினைமுற்று சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல், அந்த பொருளை சொல்லாம செய்தவனை சொல்கிறது. அதாவது வினை செய்தவனையோ அல்லது பொருளையோ குறிக்கும் பெயர் சொல்லாக வருவது. அந்த பெயர் சொல் வந்து வினையை கொண்டு அது வருது. இப்போ கண்ணன், ராமன் அப்படிலாம் நம்ம பெயர் சொல்றது பெயர் சொல். ஆனா வந்தவன், நின்றவன், சென்றவன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த செயலை சார்ந்து வரக்கூடிய சொல்லாக அது ஆண்பால் பெயர் சொல்லாக அது இருக்கு. அப்ப அந்த மாதிரி வினையை அடிப்படையாக கொண்டு வினை பொருளை அந்த வினை நடந்ததை காட்டுவதாக வரக்கூடிய வினையால் அணையும் பெயர். வினையால அந்த பெயர், அந்த சொல் வந்து அணைந்து வருகிறது, சேர்ந்து வருகிறது. வினையால் அணையும் பெயர். இப்போ இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பாக்குறோம். காட்சியவர், வணங்கிய காட்சியவர் அப்படின்னு ஒரு இது வந்து திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. கொடுக்கப்பட்ட விடைகளில் எந்த விடை அவர், அவன், அனன், வந்தனன், சென்றனன், நின்றனன், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விகுதி அன் கூட்டல் அன்னு பிரிக்கணும். அப்ப அன் விகுதியா வருது. அப்ப அரு விகுதி வருது, இன் விகுதி வருது. இதெல்லாம் அந்த விகுதிகள் வந்து வினையோட கொண்டு முடிகிறதுனால இது வந்து வினையால் அணையும் பெயர் என்று நாம பார்க்கிறோம். இப்ப காட்சி அவர்ல அரு விகுதி. காட்சி அவர், அந்த காட்சியை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வினையால் அணையும் பெயர் தான் இதுக்கு சரியான ஒரு விடை என்பதாக அந்த வினையால் பார்க்கிறோம். அடுத்ததாக உருவகம். உருவகம் என்னன்னா உவமை தொகையை நன்றாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நான் சொன்னேன். உவமையும் உருவமும் 2 விதமான வரும். எப்படி? சிறப்பு பெயர், பொது பெயர். அந்த சொல்ல நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம்னா, இப்ப முகத்தை தான் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, அழகா நம்ம வந்து இருக்கிறதுக்கு முகத்தை சொல்லுவோம், பாதத்தை சொல்லுவோம், மலர் அடி அப்படி சொல்லுவோம். அப்ப அடிங்கிறது ஒரு உறுப்பு, பாதம். இப்ப மலர் போன்ற பாதம், மலர் போன்ற பாதம். போன்ற அப்படின்னாலே ஒப்புமைப்படுத்தி சொல்றோம். இந்த ஒப்புமை சொல் வந்து மறைந்து வந்திருக்கு. அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், உவமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடி மலர் அப்படின்னு சொன்னோம்னா எங்க முதல்ல வந்து வரக்கூடிய சொல் என்னது? அடி என்ற பொது பெயர் வருது, பிறகுதான் பெயர் வருது. முகமதி, முகமதி என்னது? உருவகம். மதி போன்ற முகம், மதிமுகம் அப்படின்னா அது உவமை தொகை. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வித்தியாசம். சிறப்பு பெயர்,
பொது பெயர் எப்படி வருது, உவமை தொகையை எப்படி புரிஞ்சுக்கலாம். மலர் அடி என்ற சொல் உவமை தொகை என்பதை பார்த்தோம். அச்சொல்லை திருப்பி எழுதினால் அது உருவாகும். எப்படி? அடிமலர் என்று மாறும் பொழுது, ஆக மலர் அடியில மலர் போன்ற அடி, அடி மலர்ல அடியாகிய மலர். இப்போ வந்து அது ரொம்ப மலரை விட அதிகமான ஒரு மென்மையுடையதா ரொம்ப சிறப்பித்து சொல்லக்கூடியது உருவகம். ரெண்டையும் ஈக்குவலா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உவமை. மலர் போன்ற பாதம், அதாவது மலர் போன்ற கண்கள் அப்படி என்று சரி, அதாவது சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒரே மாதிரி வர்றது உவமை. சிறப்பு பெயர் வந்து சாதாரண அந்த பொது பெயரை விட ரொம்ப அதிகமான ஒரு ஒப்புமையில வர்றது உருவகம். ஒரு பெண்ணின் முகத்தை பார்க்கிறீர்கள், உடனே மலரை போன்ற முகம் என மலருடன் அவளது முகத்தை நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள். இதுவே மலர் முகம். இது ஓமை தொகை. இன்னும் ஒரு படியிலே போய் மலரை போன்ற முகம் இல்லை, இவள் முகத்தை போலத்தான் அம்மலர் இருக்கிறது என்று சொல்வீர்களானால் அது உருவகம். ஆக அப்படியே இந்த சொல் இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அது ஓமை தொகையா என்பதை நாம் பிரித்து சொல்ல முடியும். இதுல சில எடுத்துக்காட்டுகள் நம்ம கொடுக்கிறோம். என்னென்ன கொடுக்கிறோம்? மலர் முகம், முகமலர், மலர் கை, கை மலர், தாய்மொழி, மொழித்தாய், கயல் விழி, விழிக்கயல். இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. மலர் முகம் என்னது? உவமை தொகை. முகமலர் என்னது? உருவகம். மலர் கை என்னது? உவமை தொகை. கை மலர் என்னது? உருவகம். சோ இது ரெண்டும் நம்ம வந்து பொருள் வேறுபாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாத்தி மாத்தி இதுல கொடுத்திருக்காங்க. காமத்தீ, காமம் போன்ற தீ நம்ம சொல்ல மாட்டோம், காமமாகிய தீ. அப்ப என்னது? உருவகம். சரியா? அந்த நம்ம அந்த சொல்ல பிரிச்சு சொல்லும் பொழுது போல என்ற வார்த்தை அந்த இடத்துல தேவைப்படுதா, ஆகிய என்ற வார்த்தை தேவைப்படுதா, எதை நம்ம வந்து அதுல போட்டோம்னா பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம அது உவமை தொகையா உருவகமா. நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அதுல பாருங்க உவமையும் இருக்கு உருவகமும் இருக்கு. வெறும் உருவகம் மட்டும் இருந்தா, இப்ப உருவகம்னு கொடுத்து வியங்கோள் வினை முற்றுன்னு கொடுத்து வினையச்சம்னு கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? உடனடியா உருவகம்னு எழுதிடலாம். ஆனா உவமையும் கொடுத்து அங்க உருவகமும் கொடுத்துருக்கு. அப்ப நம்ம அந்த இதுல சொல்லி பார்க்கணும். காமத்தீ அப்படிங்கிறத பிரிச்சுட்டு காமம் போன்ற தீயா, காமமாகிய தீயா அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்ப காமமாகிய தீன்னு தான் பொருத்தமா நமக்கு வருது. இப்ப இந்த காமத்தின் மிகுதியை தீ என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அது வந்து உருவகம் என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உவமை தொகை. பொருளுக்கும் உவமைக்கும் இடையே போன்ற, போல, அன்ன, நிகர போன்ற உருவுகள் மறைந்து வருமாயின் உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை. கனிவாய், கனியா, கனி போன்ற வாய். மலர் அடி, மலர் போன்ற மென்மையான அடிகள் அப்படின்னு சொல்றது உவமை தொகை. கனிவாய் என்ற சொல்லிற்கு பொருள் கனி போன்ற வாய் என்பது. அப்படியானால் போன்ற என்ற உருவு மறைந்து வருவதை நாம் வந்து அதுல தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. மலர் அடி என்பது மலர் போன்ற பாதம் என்பது. இப்ப இதிலும் போன்ற என்ற உருவு இருக்குது. இத ரெண்டத்தையும் நம்ம வந்து தெளிவா அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இப்ப இடையில ஒரு டிப்ஸ் மாதிரி, இப்ப இறையருள் பெற்ற திருக்குழந்தை நம்ம இப்ப சென்ற பதிவிலேயே பார்த்தோம். திருஞான சம்பந்தத்திலேயே இளம் வயதிலேயே உமை அம்மையால் திருப்பால் ஊட்ட பெற்றவர் என்று பார்த்தோம். இப்ப அது தொடர்பான ஒரு வினா, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. இறையருள் பெற்ற திருக்குழந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர், சுந்தரர், திருமூலர், ஞானசம்பந்தர் அப்படின்னு இருக்கு. இது நமக்கு ரொம்ப தெளிவா நம்மளே சொல்லிடலாம். ஞானசம்பந்தர் தான் இறையருள் பெற்ற திருக்குழந்தை. இது போல அதுல வந்த ஒரு வினாவை நம்ம இப்ப மேற்கோளாக பார்க்கிறோம். இப்ப பொரு என்ற ஒரு வேர் சொல் இருக்கு. பொரு என்ற வேர் சொல்லின் வினை முற்று அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. பொறுத்தான், பொறுத்தல், பொறுத்த, பொறுத்து, இப்படி 4 ஆப்ஷன் அதுல இருக்கு. இப்ப பொரு என்ற வேர் சொல்லி வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? வினைமுற்று எது? பொறுத்தான் தான். சோ அது வந்து அதற்குரிய தெளிவான விடை. சோ இது ரெண்டையும் நம்ம இடையில ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்திருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம்.
பெயரெச்சம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஏதோ ஒரு எதிர்மறையான பொருளை தரக்கூடிய ஒரு சொல். அடுத்ததாக 3 விதமா நம்ம இந்த பெயரெச்சத்தை பொருத்தி பார்க்கணும். பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 3 விதமான ஒரு பண்புகள் இந்த வார்த்தையில அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப செல்லா காசு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பார்க்க போறோம். செல்லா காசு அப்படிங்கிறது செல்லாத காசை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்ப செல்லா காசு அப்படிங்கிறதுல அந்த த என்பது போயிடுச்சு. காசு என்றது அது பெயரச்சம். சரிங்களா? 3 பண்பு இதுல இருக்கு. பெயரச்ச பண்பு இருக்கணும், எதிர்மறை பண்பு இருக்கணும், ஈறுகட்ட அந்த ஒரு தன்மை அதுல இருக்கணும். இப்ப பெயரச்சம் என்ற வகையில செல்லா காசு அப்படின்னாலே முடியக்கூடிய சொல் வந்து காசு. அது வந்து என்ன, ஒரு பெயர்ச்சொல். காசு என்பது பெயர்ச்சொல். இப்ப செல்லா காசு என்றாலே அது பெயரெச்சம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்ப எதிர்மறையா என்ன சொல்லுது, செல்ற காசு இல்ல, அது வந்து பயன் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு மோடி என்ன சொன்னாங்க, பழைய 500 ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் நோட்டு வந்தது. அப்ப அந்த பணம் என்னது, செல்லாத பணம், செல்லா பணமாய் போயிருச்சு. சோ அப்ப அந்த எதிர்மறை, அதோடைய பயன்பாடு இல்லை, அது எதிர்மறையா போயிருச்சு. அதனால அது எதிர்மறை பெயரெச்சம், செல்லா காசு. அடுத்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். என்னது ஈறுனா என்ன, இறுதி, ஒரு சொல்லின் இறுதி எழுத்து. அதான் நம்ம இறுதினா என்னன்னு பார்த்திருக்கிறோம், விகுதின்னு பார்த்திருக்கிறோம். அப்ப செல்லாத காசு த என்ற எழுத்தே இல்லை. அப்போ ஈறு கெட்டுருச்சு, இறுதி விகுதியான அந்த விகுதியாகிய அந்த எழுத்து மறைந்துச்சு. ஆக ஈறு போயிருச்சு, எதிர்மறை பொருளை தருகிறது, பெயர் எச்சமாக அது வருகிறது. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பது எதிர்மறையான பொருளில் வரும் ஒரு வினைச்சொல். அதன் கடைசி எழுத்து இல்லாமல் அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கு விளக்கம் தருவதாக அமையுமாயின் அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்ச சொல். உதாரணமாக செல்லா காசு. செல்லா காசுனா செல்லாத காசு. செல்லாத என்பதில் உள்ள இந்த இறுதி எழுத்து போய்விட்டது. எதிர்மறை பொருளை, செல்லாத தன்மையை, அந்த தன்மையை சொல்கிறது. பெயரச்ச சொல்லாக பெயரை கொண்டு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுல பாருங்க, அசைவிலா. அசைவிலா ஊக்கம் உடையான் உழை என்பது ஒரு திருக்குறள். இப்ப இதுல அசைவிலா என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு நம்ம பாக்குறோம். வினை முற்றாது கிடையாது. அடுக்கு தொடரா, அடுக்கு தொடர் 2 சொல் வரணும், அதான் அடுக்கு தொடர். பண்பு தொகை, மை விகுதி இருக்கா, இல்ல. அப்ப அசைவிலா, அப்ப எனக்கு அசைவில்லாத, அப்ப இறுதி எழுத்து இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பொல்லா காட்சி, இலக்கண குறிப்பு தருக. பொல்லாத காட்சி, சரியா? பொல்லாதனா ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்திருக்கு, அது பொல்லா காட்சி. அப்போ எனது பொல்லாத, இறுதி எழுத்து இல்ல, காட்சி என்பது பெயர் சொல். சோ பெயரெச்சம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம அந்த சென்ற உதாரணத்துல அடுக்கு தொடர் என்ற ஒரு வார்த்தை வந்தது. எப்படி இந்த உவமை தொகைக்கும் உருவகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதோ அது போல இந்த இரட்டை கிளவி அடுக்கு தொடர் என்ற சொல்லு, 2 சொல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்ப கிளவி அப்படின்னா என்னன்னா சொல். கிழவினா அந்த வயசானவங்க, அது சிறப்பு ழகரம். தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் வந்துச்சுன்னா அது கிழவி, ஒரு மூதாட்டி, ஒரு முதிய வயதை எட்டிய பெண்மணி அப்படிங்கிறது. இந்த கிளவி, பொது ழகரம் என்ற கிளவி என்பதுனா சொல். என்ன இரட்டை கிளவி சொல்லுனா இரட்டை சொல். ஒரே சொல் வந்து 2 முறை வரும். அப்படி 2 முறை வரக்கூடிய ஒரு சொல்லானது தனித்தனியா பிரிச்சோம்னா, அந்த தனியா பிரிச்ச பிறகும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அப்படி பொருள் இருந்தால் அது அடுக்கு தொடர், பொருள் இல்லைன்னா அது இரட்டை கிளவி. சரிங்களா? 2 முறை வரக்கூடிய ஒரு சொல் அடுக்கு தொடராகவும் வரும். அது அடுக்கு தொடர்னு நம்ம அறியலாம். அடுக்கு தொடரான்னு பார்க்கலாம், இரட்டை கிளவியான்னு பார்க்கலாம். இந்த தொடர்பு இருக்குது. எப்படி? இப்ப சலசல, சலசலன்னு ஒரே வார்த்தை 2 தடவை வருது, சலசல. இதை நீங்க பிரிச்சீங்கன்னா அதுல ஏதாவது பொருள் இருக்கா? அப்ப நதி நீர் சலசலவென்று ஓடியது அப்படின்னு சொல்றோம். நதி நீர் சல என்று ஓடியது, அது வந்து நமக்கு பொருள் தரல. சலசல
ஒரு பொருள் வந்து பார்க்க நல்லா அழகா இருக்கு, பளபளன்னு இருக்கு, பலான்னு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நமக்கு வந்து பொருள் கிடைக்காது. பொருள் வந்து முற்று பெறாது. பொருள் கிடைக்குங்கிறதையும் விட பொருள் முற்று பெறாது. பாம்பு சலசல என்று ஓடியது, நதி நீர் கலகலவென ஓடியது, பாத்திரம் பளபளவென்று இருந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப பளபள, சலசல, கலகல இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பொருள் தரல அப்படின்னு ஒரு அடுத்ததாக வரப்போகுது அடுக்கத்தோட அது வந்து பொருள் தரும். சொல்லி சொல்லி பார்த்தேங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி பார்த்தேங்க, எத்தனையோ அறிவுரை சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கூட அது பொருள் தெரியுது. சொல்லி சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்லி சொல்லி 2 தடவை பிரிங்க, பொருள் தருது. இது தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பொருள் தரவில்லையானால் அது இரட்டை கிளவி. இப்போ இரட்டை கிளவியை நம்ம சொல்றோம். எப்படி பாக்குறோம்? சலசல, கலகல. பெரும்பாலும் அது வந்து ஒரு ஒலி குறிப்புடைய சொற்களாகவும் இருக்கும். அது ஒரு அடையாளம் இரட்டை கிளவிக்கு. ஒரு சொல் தொடர்ந்து 2 முறை வருமானால் வரும், ஆனால் தனித்தனியே அவற்றை பிரித்தால் பொருள் தராது. பொருள் தராத ஆனால் அது இரட்டை கிளவி. எடுத்துக்காட்டு சலசல, கலகல. அது ஒரு உதாரணம். கேட்கப்பட்ட ஒரு வினா டிஎன்பிஎஸ்சி தேர்வுல பளபள என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பை தருக. என்னது பாருங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே எப்படி உவமை தொகைக்கு உருவகம் கூடவே கொடுப்பாங்களோ அதே போல இந்த வினாவிலையும் பாருங்க இரட்டை கிளவியும் இருக்கு, அது அடுக்கு தொடரும் இருக்கு. அப்ப அந்த தொடர்புடைய ஒரு சொல்ல கொடுத்து நம்மள குழப்ப பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் அதை சரியான முறையில அதை தேர்ந்து நம்ம இப்ப பளபள என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டு உவமை தொகை, வினைத்தொகை, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் ரெண்டுமே இருக்குது. இரட்டை கிளவியா அடுக்கு தொடரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்? பல பல அப்படின்னு இருக்கு, ஒரு வார்த்தையா தனியா பல அப்படின்னு பிரிச்சோம்னா அது என்ன தரல? பொருள் தரல. பொருள் தரல என்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? துணிந்து இதை இரட்டை கிளவி என்று பதிலளிக்கலாம். அடுத்ததாக நம்ம சொன்ன பார்த்த மாதிரி இந்த அடுக்கு தொடர்ந்து வருது. ஒரு சொல் தொடர்ந்து 2 முறை வரும், ஆனால் தனித்தனியே அவற்றை பிரித்தால் பொருளை தரும். பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு, பாரு அங்க பாம்பு பாம்பு அப்படின்றோம். திடீர்னு ஒரு பாம்பு கிராஸ் ஆகுது, நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்? ஒரு அவசர காரணத்தை பாத்திரக்கூடாது, பாம்பு வந்து கொத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன விரைவு காரணமாக நம்ம என்ன சொல்றோம்? சொன்னதையே திருப்பி சொல்லுவோம். ஒரு பதட்டத்திலையும் கூட சொன்னதையே திருப்பி சொல்லுவோம். பாம்பு பாம்பு பாம்புன்னு சொன்னா கூட அது பாம்பு என்ற பொருளைத்தான் குறிக்க போகிறது. வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க, வராதவங்க வராங்க, வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவோம். 4 தடவை சொல்லுவோம். ஒன்றுக்கு அதிகப்படியா நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிற ஒரு தடவை வாங்கன்னு சொன்னாலே அவங்கள நம்ம வரவேற்கிறதா தான் அர்த்தம். ஆனாலும் என்ன செய்யறோம்? ஒரு மிகை காரணமாக வாங்க 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 அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வருக வருக, பாம்பு பாம்பு, இந்த மாதிரி சொற்கள் அடுக்கி வருது. அடுக்கி வருவதை ஒரு சொல்லாக தனியாக பிரித்து பார்த்தால் கூட அது நமக்கு பொருள் தருகின்றது என்றால் பொருள் தரக்கூடிய வகையிலே அது அடுக்கு தொடர். பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி. அடுத்ததாக ஒரு பன்மொழி. ஒரே ஒரு பொருளை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா தொடர்புடைய 2 வார்த்தையை நம்ம சொல்றது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருளின் சிறப்பிற்காக பொருளை குறிக்க பல சொற்கள், அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் அடுத்தடுத்து வரக்கூடியத ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்றோம். நம்ம கொடி வணக்க பாடல்ல கூட ஓங்கி உயர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேல் நின்று வந்தே மாதரம் என்போம் நம்மளுடைய கொடிப்பாடல் வரும், நம் தேசிய கொடிப்பாடல்ல வரும். அப்ப ஓங்கி உயர்ந்த, இப்ப மலைகளை பத்தி சொல்லும் பொழுது ஓங்கி உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லுவோம். ஓங்கினாலே உயர்ந்ததான். உயர்ந்தன்ற வார்த்தை இன்னொரு தடவை வருது. அப்ப அது வந்து ஒரு பொருளை சிறப்பித்து சொல்வதற்காக ஒரே பொருளை குறிக்கக்கூடிய 2 சொற்கள் அடுக்கி வருது. ஓங்கி உயர்ந்த, ஒரு தனி, தொழுது வணங்கினான். தொழுதல் என்பதாலே வணங்குதல் ஒரு செயலை தான் அது குறிக்குது. ஆனாலும் என்ன சொல்றோம்? தொழுது வணங்கினான். அப்ப ரொம்ப ஒரு வணக்கத்தோட பணிவு சொல்றத அப்படி சொல்றோம். காத்து ஓம்பினான். காத்தல்னாலே ஓம்புதல் என்றால் காத்தல். காத்து ஓம்பினான்னா அடுக்கி வருது. அது வந்து ஒரு பொருள் பன்மொழி. சொற்பதம், பதம்னாலே நம்ம சொல்றோம் இல்லையா? பகுபதம், பகாபதம். பகுபதம்னா பகாபதம்னா பிரிக்க முடியாத சொல். அப்ப பதம்னா சொல். அப்ப சொற்பதம்னா என்ன? ஒரே பொருளை குறிக்கக்கூடிய 2 சொற்கள் அடுத்தடுத்து வந்து ஒரு பொருள் பன்மொழியாக அவை இருக்கின்றன. அடுத்து எண்ணுண்மை. எண்ணுண்மைனா என்ன?
ஒரு சொல்லோட இன்னொரு சொல்ல சேர்த்து சொல்றோம். அதுல நானும் நீயும், நான் நீ அப்படின்னு சொன்னோம்னா அதுல வராது. நானும் நீயும் அப்படின்னு சொன்னோம்னா வருது. அப்போ என்ற விகுதி வெளிப்படையா அது வருதுன்னா அது எண்ணும்மை. சரிங்களா? இப்போ அல்லும் பகலும், காதலும் கற்பும், அவனும் இவனும் இப்பெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. விகுதி வந்திருக்கு. சொற்கள் உடனும் முடியும், சொற்கள் உடனும் என முடியும், வானுடனும் மண்ணுடனும் என்னன்னா என் உண்மைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இன்னொன்னு உயர்வு சிறப்பு உண்மை, இழிவு சிறப்பு உண்மைன்னு இருக்கும், உயர்வு சிறப்பு உண்மைன்னு இருக்கும். உயர்வு சிறப்பு உண்மைனா வானினும், இப்ப வானினும் ஊனினும் தேனினும் அப்படின்னு இருக்கு. இப்ப வானினும், இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த குறுந்தொகைன்னு நமக்கு ஒரு இலக்கிய பாடல், இலக்கிய நூல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு காதலி தன்னுடைய காதலனுடன் தான் கொண்ட அன்பை பற்றி அவள் விளக்கமாக சொல்லும் பொழுது நீரினும் உயர்ந்தன்று, வானினும் உயர்ந்தன்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாடனோடு நட்பே என்ற அந்த பாடல் முடியும். நிலத்தினும் பெரிதையும் இந்த உலகம் மிகுந்த பரந்த விரிந்த ஒரு உலகம் என்று, அதை விட பெரிது நான் அவன் மீது கொண்ட அன்பு என்று உயர்வா அதை காட்ட சொல்லுவாங்க. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று. அப்ப அந்த நிலத்தினும் வானினும்ங்கிறது உயர்வு சிறப்பு உண்மை. நகையும் உவகையும் என்பதன் இலக்கணம் அது எண்ணுண்மை. உண்மை தொகை, உண்மை தொகைன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மறைந்து வரக்கூடியது, தொகுத்து வரக்கூடியது. உண்மை தொகை எப்படி இதுல தொகுத்து வந்திருக்கு? அவன் இவன், அவனும் இவனும்னு சொல்லாம அவன் இவன். இரவு பகல், இரவும் பகலும்னு சொல்லாம இரவு பகல். இரவு பகல் பாராதல் உழைத்தான் அப்படின்னு சொன்னா என்னது? இரவும் பகலும்ங்கிறது இரவும் பார்க்கல பகலும் பார்க்கல. பட் ஆனா ரெண்டும் அந்த சொல்லும் பொழுது தனித்தனியா வந்திருக்கு. என்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது உண்மை தொகை என்று நாம் சொல்லலாம். அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் நிகண்டு என்றே ஒரு நூல் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப ஆனா உரிச்சொற்கள் என்றதுன்னா ஒன்றை மிகுதிப்படுத்தி சொல்ல, அதாவது அதுக்குன்னே தனித்தனியா வார்த்தைகள் இருக்கு. அது இப்போதைக்கு ரொம்ப அது இலக்கியங்களில் தான் இருக்குது. ஒரு மிகுதியை சொல்லக்கூடிய நகரம்னு நம்ம பார்த்தோம்னா மாநகரம். இப்ப நகரத்தினுடைய பரப்பளவை விட மாநகரத்தினுடைய பரப்பளவு அதிகமாக இருக்கு. காட்டக்கூடியது, ஒன்றை பெரிதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொல் தொடர். மிகுதி இப்ப மாநகரம், சால பசித்தது, உரு, தவ, நனி, கூர், கழி இதெல்லாம் உரிச்சொற்கள், உதாரணமாக கொடுத்திருக்கக்கூடிய உரிச்சொற்கள். தடக்கை, தடனா பெரிய, கை, இப்ப யானைக்கு தடக்கை. ஏன்? யானைக்கு பெரிய தும்பிக்கை இருக்கு, அது பெரிதா இருக்கும், அப்போ தடக்கை அப்படின்னு சொல்றோம். தவ பயன், அப்ப மிகுந்த பயன், உன்னை நான் பெறுவதற்கு, புதல்வனாக பெறுவதற்கு, என்னை மகளாக பெறுவதற்கு மிகுந்த தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, தவ பயனாக விளைந்தது அப்படின்னா ரொம்ப அதை மிகுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. உருப்படை, உற்ற நோய் நோத்தல், உருபசி களைதல், அற்றே ஆக்கத்திற்கு அழகு. அதாவது உரு பசினா ரொம்ப பசி, மிகுந்த பசி. இப்ப உதாரணமாக ஒரு கேள்வி, மாநாடு என்பதன் இலக்கண குறிப்பு. மாநாடுனா அப்ப அதனுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க, உரிச்சொல் தொடர். இப்ப இதுல கன்ஃபியூஸ் பண்ற வார்த்தைகள் எதுவுமே நமக்கு இல்ல. இந்த வினாக்கள் கொஞ்சம் எளிமையா இந்த வினா இருக்கத நம்ம அறிய முடிகிறது. வினைமுற்று, வினை தொகை, இடப்பெயர் தான் இருக்குது. உரிச்சொல் இதுல நமக்கு கன்ஃபியூஸ் பண்றக்கூடிய வார்த்தைனா என்னன்னு சொல்லலாம், இடப்பெயரா உரிச்சொல் தொடரா. மாநாடுனா நம்ம சொல்லுவோம்ல, இங்க மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்றோம், அதை பத்தி சொல்றாங்களா இல்ல உரிச்சொல்லா அப்படிங்கிறத நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது இலக்கண குறிப்பு என்ற வகையில நமக்கு இடப்பெயரா அது வராது, உரிச்சொல் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தடந்தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும் தொடராவே இதுல கொடுத்திருக்காங்க. தடந்தோளால், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க வெப்பை, இது ஒரு முருகனுடைய பாடல். அது போல பெரிய அகன்ற தோல், அப்போ தடந்தோளார் கூடி பிடித்தனன் வாழும் கையும். பண்பு தொகை என்னும்மை. இதுல பாருங்க வாழும் கையும்னு வந்திருக்கு. சோ என்னும்மைங்கிறது கண்டிப்பா உள்ளது. பிடித்தனன் வாழும் கையும். இதுல பாருங்க என்ன நம்ம இலக்கண குறிப்பு சொல்லலாம்.
முற்றுமை கிடையாது, எண்ணுமைதான். அடுத்து இது பண்பு தொகையா இணை தொகையா உரிச்சொல் தொடரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வினை தொகை எதுவும் கிடையாது, பண்பு தொகை கிடையாது, முற்றுமையும் உரிச்சொல் தொடரும் இருக்குது, எண்ணுமையும் உரிச்சொல் தொடரும் இருக்கு. அது ரெண்டுல நம்ம பார்த்தோம்னா முற்றுமை கிடையாது. சோ கடைசி ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது. ஒரு வினாவுக்குரிய விடை வந்து நமக்கு தெளிவா தெரியலன்னா எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டே வந்தோம்னா கூட சரியான ஒரு விடையை நோக்கி நம்ம போக முடியும். தெரியாட்டா கூட ரொம்ப தெளிவான விடை எது கண்டிப்பா விடை இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல கழிச்சிடணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது முற்றுமை இங்க இல்ல, எண்ணுமை தான் இருக்கு. சோ உரிச்சொல் தொடர் ஆப்ஷனே கிடையாது. அடுத்து 3 இருக்கு, எண்ணுமை எல்லாத்துலயுமே எண்ணுமை இருக்கு. அப்ப எதுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகணும் வினா விடைக்கு. அப்ப தடந்தோல் அப்படிங்கிறது, தடம்னா பெரிய பெரிய தோல் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப உரிச்சொல் தொடர் எண்ணுமை அப்படிங்கிறதா நமக்கு சரியான ஒரு விடை என்று தெளிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்மொழி தொகை. இப்ப நிறைய தொகையா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். வினைத்தொகை, பண்பு தொகை, நம்ம பார்க்காதது இன்னும் வேற்றுமை தொகை இதில் நம்ம பார்க்கல. ஆனா இந்த 5 தொகைகளுக்கும் புறத்தே நின்று மறைந்திருந்து பொருள் தருமாயின் அது அன்மொழி தொகை என்று இதுல நம்ம பார்க்கிறோம். என்னெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம இது வரைக்கும்? வினைத்தொகை பார்த்திருக்கோம், பண்பு தொகை, உவமை தொகை, ஊமை தொகை, வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகையை நம்ம இனிமேதான் பார்க்க. இந்த இதுல எல்லாம் அடங்காது வரக்கூடிய வேறு ஒரு தொகைனா அது வந்து அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தாள், பொன்னால் செய்யப்பட்ட வளையலை அணிந்த பெண் அப்படிங்கிறது தான் பொற்றொடி வந்தாள் அப்படின்னு சொல்றோம். தேன்மொழி நகைத்தாள், இன்மொழி சொன்னாள். இப்ப இதுல எல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. வினைத்தொகை வராது, பண்பு தொகையா வராது, ஊமை தொகையா வராது. அப்படின்றப்போ அது வந்து அன்மொழி தொகை என்று நாம் அறிய முடியும். வியூவர்ஸ்க்கு எதுவும் வினாக்கள் இருக்குன்னா இப்ப கேட்கலாம், இல்லைன்னா நான் தொடர்ந்து கண்டினியூ பண்றேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இலக்கண குறிப்பு அறிதலுக்கான தேவைப்படக்கூடிய வார்த்தைகள், இலக்கண சொற்கள், பெயரச்சம், வினையச்சம், வினைத்தொகை, உருவகம், உவமை, இதெல்லாம் நம்ம ஒரு 10-16 டாபிக் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். இந்த விளக்கங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டாலேயே இலக்கண குறிப்பு என்ற பகுதிக்கு நன்றாக விடையளிக்க முடியும். அடுத்ததாக நம்ம இலக்கண பகுதியில் வந்து ஒரு 20 தலைப்புகள் இருக்கு என்று பார்த்தோம். அதுல வந்து வரக்கூடிய மற்றும் ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரே ஒரு எழுத்து, அந்த ஒரு எழுத்து ஒரு பொருளை தருவதாக அமைந்திருக்கும். அது எப்படி, அது மாதிரி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய அது தொடர்பான வினாக்களுக்கு நம்ம
தெளிவா விடையளிக்கணும்னா அந்த ஓர் எழுத்து சொற்களாக எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல வந்து நம்ம மொத்தம் 247 எழுத்துக்கள் என்று பார்த்தோம். அந்த 247 எழுத்துக்கள்ல ஒரே ஒரு எழுத்தாக வந்து, ஆனால் அந்த பொருள் தருமாயின் சொல் என்று நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு எழுத்து அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது சொல். பொருள் தராம சும்மா இக்கு இட்டு இத்து இதை வாசிங்க அப்படின்னு சொன்னா அதை வாசிக்கவும் முடியாது, அதுக்குரிய பொருளையும் நம்ம சொல்ல முடியாது. சோ எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் சொல் என்பது சொல்லுக்குரிய விளக்கம். ஆக ஒரு எழுத்து மட்டுமே பொருள் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உடல் உறுப்புகளே கை அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தருது, ஒரே ஒரு எழுத்துலதான் இருக்குது, ஆனா அது ஒரு உறுப்பை குறிக்கிறது. அது போல தமிழில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து சொற்கள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணுங்கிறது ஒரு பகுதியா இலக்கண பகுதியில 9வது பகுதியாக அது இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல். அப்ப ஒரு எழுத்துக்கே பொருள் தரக்கூடிய சொல். அப்ப அது வந்து இப்போ கை என்பது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது. ஆனா நிலவு கோ என்றால் அரசன், அரசனை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து சொல் அப்படிங்கிறது ஒரு வினாவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அரசனை குறிக்கக்கூடிய வார்த்தை ஒரு எழுத்து வார்த்தை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ என்றால் அரசன். அப்ப அந்த ஆப்ஷன்ல கோ அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே ஒரு எழுத்தாதான் இருக்கும். ஏன்னா ஒரு எழுத்து தானே கேக்குறாங்க. அப்படிங்கல 4 எழுத்து இருக்குப்பா. ஈ தா போ கோ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈ தா போ கோ அப்படின்னு இருக்கு. அப்ப அரசனை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? கோ என்ற ஒரு ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணணும். ஏன்னா கோ என்பது அரசனை குறிக்கக்கூடிய சொல். இது போல தமிழில் 42 ஓரெழுத்து சொற்கள் இருக்கின்றன. அப்ப அந்த 42 ஓரெழுத்து சொற்களையும் நம்ம என்ன செய்யணும்? தெளிவா தெரிஞ்சு அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும். இப்ப சாதாரணமாவே மாநகரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப உதாரணத்துல இப்ப மா அப்படின்னா பெரிய என்ற ஒரு பொருள், மா என்றால் விலங்கு என்ற ஒரு பொருள். அப்ப ஆப்ஷன்ல ஓரெழுத்தை குறிக்கக்கூடிய சொல் விலங்கு என்பதை குறிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு கேட்டா நம்ம மாவை தான் நம்ம டிக் பண்ணணும். சரிங்களா? இதே இது ஆ அப்படின்னா பசு, ஈனா ஈங்கிறது ஒரு ஃப்ளை, ஒரு பூச்சி, பறக்கக்கூடிய பூச்சி. ஈனா கொடு என்ற ஒரு பொருளும் ஒண்ணு. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, இது வந்து ஒரு திருக்குறள். இப்ப ஈதல் அப்படின்னா கொடுத்தல். ஈ என்ற ஒரே ஒரு ஒற்றை எழுத்து பறக்கக்கூடிய பூச்சியையும் குறிக்கும், ஈ என்ற கொடு என்ற ஒரு வினையையும் குறிக்கும். சில சொற்கள் அப்படியும் வரும். அது மாதிரி இதுல வந்து உயிர் எழுத்து சொற்கள் என்ன இருக்கு, உயிர்மெய் எழுத்து சொற்கள் என்னென்ன இருக்கு, ஓர் எழுத்து ஒரு மொழியா அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு இந்த 42 அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம அதற்கு சரியான விடையை அளிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு இது எல்லாமே நெட்டெழுத்து சொற்கள், அதாவது நெடில், அதாவது 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் ஓர் எழுத்து ஒரு மொழியா வரும். 2 எழுத்து தவிர, அதாவது நோ தூ அப்படிங்கிற 2 எழுத்து தான் குறில் எழுத்து. அந்த 2 குறில் எழுத்து தவிர மற்றது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான். இப்ப நோ அப்படின்னா துன்பம், தூ அப்படின்னா கெடு, உன், பிரிவு என்ற விளக்கங்களை கொண்டிருக்குது. அது போக ஆனா பசு, ஈ பறக்கும் பூச்சி, ஊ ஊன் அதாவது இறைச்சி, ஏ அம்பு, ஐனா தலைவன், எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உணியர் என் மாமை கவிதை அப்படின்றது ஒரு பாடல், இலக்கிய பாடல். எனக்கும் ஆகாதுன்னா என் ஐக்கும் உதவாதுன்னா என் தலைவன் என் அழகை கொள்ளவில்லை, எனக்கும் ஆகல, அந்த அழகானது வீணாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவதாக ஒரு தலைவி சொல்வதாக ஒரு தொடர் வரும். எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது, என்னைக்கும் உதவானா என்றைக்கும் இல்ல, என் ஐக்கும் உதவாது. அப்ப ஐ என்றால் தலைவன், என்னுடைய தலைவன் என் அழகை அனுபவிக்கவில்லையே என்று ஒரு ஆதங்கப்படுவதாக ஒரு பெண் பேசுவதாக ஒரு இலக்கிய தொடர்ல வரும். அது வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஐ என்றால் தலைவன், ஓ என்றால் வினா மடக்கு, மானா பெரிய, இன்னொன்று விலங்கு, மீ மேலே, மூ மூப்பு, மே அன்பு, மை கண்மை, அஞ்சனம், அதுல ஒரு திரை இசை பாடல்ல கூட வரும், அஞ்சனம் தீட்டி அப்படின்னு வரும்.
அந்த அஞ்சனம் அப்படின்னா மை, மை என்ற ஒரு சொல். நம்ம பேனாவுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ற மையும் கூட மை என்ற ஒரு பொருள்ல தான் பயன்படுத்துது. மோனா முகர்தல், மோத்தல். தா, தானா நம்ம கேக்குறது, தா கொடு. தூ நெடில் வெண்மை. நான் முதல்ல சொன்னது வெறும் தூ. நோ தூ சொன்னோம் இல்லையா, 2 குறில் எழுத்துக்கள். அந்த குறில் வந்து கெடு உன் பிரிவு என்ற பொருள்ல வருது. தூ என்றால் வெண்மை, தே என்றால் தெய்வம். பிறகு ஒரு மாத பெயர் தை, தை திங்கள்னு சொல்றோம் இல்லையா, தை என்றால் தை மாதம். இன்னொன்னு தை என்றால் தைத்தல் ஆகிய ஒரு வினையாகவும் அது வருகிறது. பா பாட்டு, பானா பாட்டு. பூனா பூ சொல்றோம் இல்லையா, மலர், பூவை குறிக்கக்கூடியது. பே நுரை. பைனா பசுமை, கையில உள்ள பை. போ, போனா போ சொல்றது, போ செல்லுதல். நா நாக்கு. நீ முன்னிலை சொல், நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீனா முன்னிலை சொல் நீ. நே, நேனா நேயம். நை, நைனா நெய்தல் வருந்துதல். நோ, நோனா இங்கிலீஷ்ல உள்ள நோ இல்ல, நோய், நோய்னா நோ வருத்தம். கா, பூங்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய கா, கானா சோலை. கூ பூமி. கை நம்முடைய கரம், கை. கோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோனா அரசன் என்று பார்த்தோம். அடுத்து வ, வனா 4ல் ஒரு பங்கா. ஒரு முழுமையா உள்ளதுல 4ல ஒரு பங்கு சொல்லக்கூடியதுன்னா அது வா. சரியா, குறில் வ. அடுத்து வா வருக. வி பூ. வை கூர்மை. வௌ, வௌனா கவ்வுதல். சா மரணம் பேய். சி, சீன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சீனா இகழ்தல். சே, சேனா எருது. சோ, சோனா மதில். யா, யா என்பது ஒரு மரம். இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம ஒரு 42 எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம். இந்த 42 எழுத்துக்களும் ஒரு எழுத்தாக வந்து ஒரு பொருளை தரக்கூடியவையாக நமக்கு கிடைக்கின்றன. சோ அந்த வகையில நம்ம இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். வினாக்கள் எதுவும் இருக்கா? Can't be able to see presentation, ma'am. யாரும் வினாக்கள் எதுவும் கேக்குறீங்களா? சோ இப்ப நம்ம பார்த்த அளவிலேயே ஓரளவுக்கு இலக்கணத்திற்குரிய வினாக்கள் வந்துச்சுன்னா நம்ம தெளிவா நம்ம சொல்ல முடியும். இவை தவிர வாக்கிய அமைப்புகளும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, வாக்கியம். வாக்கியங்கள்னு பார்த்தோம்னாலே ஒரு தொடராவே கொடுத்துருவாங்க. இப்ப தன்வினைனா தான் செய்யறது, ஒரு எழுவாய், ஒரு சென்டென்ஸ், அப்படி ஒரு வாக்கியம் அப்படின்னு இருந்தாலே அதுல எழுவாய், பயனிலே, செய்யப்படும் பொருள் 3 பிரிவா நம்ம பார்க்கலாம் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும். முருகன் நடந்து வந்தான், இதுல யாரு செய்யறா, நடந்து வரக்கூடிய செயலை யார் செய்யறா, முருகன் செய்யறா. அப்ப தன்வினை. பிறவினைனா பிற ஒருத்தர் செய்யக்கூடிய செயலை சொல்லி காட்டுறது. அதே போல தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினைனா ஒரு எழுவாய் தானே அச்செயலை செய்வது, ஒரு எழுவாய் பிறரை கொண்டு அச்செயலை செய்விப்பது செயற்பாட்டு வினை. ஆங்கிலத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா, வாய்ஸ். என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். தானே செய்யறது, செய்விக்கிறது. சரிங்களா? அது போல வாக்கிய அமைப்புகள் தொடர்பான வினாக்கள் இருக்கும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இதெல்லாம் நம்ம எவ்வகை வாக்கியம் என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எதுகை, மோனை, இயைபு, இதெல்லாம் என்னது, ஒரு செய்யுள்ள வரக்கூடிய ஒரு அலங்காரங்கள். அலங்காரம்னு சொல்றது, இப்போ ஒரு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறோம்னா அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அது போல செய்யுளுக்கே உரிய அலங்காரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சொற்களுக்குரிய அமைப்பு. இப்போ சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதுல பாத்தீங்கன்னா இந்த சொல் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது.
சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த 7 வார்த்தை திருக்குறள்னாலே 7 வார்த்தை அதுல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 6 வார்த்தையில சோல் தான் வருது. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா. எல்லா முதல் எழுத்து பாத்தீங்கன்னா சோன்னு வருது. இப்ப முதல் அடியும் சரி, இரண்டாவது அடியும் பொதுவா அந்த எதுகை மோனை இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல் அடிக்கும் இரண்டாம் அடிக்கும் பாக்குறது. அப்புறம் அதுல இன்னும் விரிவா நம்ம பார்த்தோம்னா ஒரு அடியிலேயே முதற் சொல், இரண்டாவது சொல், மூன்றாவது சொல், நான்காவது சொல் இதுல எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எதுகை வந்திருக்கா மோனை வந்திருக்கா நம்ம பார்ப்போம். இப்போ சொல்லுக சொல்லில் பயனுடைய அதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சோ, அந்த சோ என்ற சொல் எழுத்து முதல் அடியிலையும் வந்திருக்கும், இரண்டாம் அடியிலையும் வந்திருக்கு. இதுல எதுகை இருக்கா மோனை இருக்குன்னா முதல் சொல் ஒன்றி வந்தா அது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா அது எதுகை. இப்ப சொல்லுக சொல்லில் பாத்தீங்கன்னா என்ன நயம் வந்திருக்கு, எதுகை நயம் அமைய வந்திருக்கு. இது இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. எப்படி பார்க்கலாம்? சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க, அப்போ இல் வருது. இல் இரண்டாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒரு போல வந்திருக்கு. அப்ப முதல் எழுத்து ஒரு போல வந்திருந்தா மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்திருந்தா அது எதுகை. இதெல்லாம் தொடை நயங்கள். அதாவது தொடைனா தொடுத்தல், ஒரு செய்யுளை தொடுத்தல், இலக்கிய சொற்களை சேர்த்து நம்ம செய்யுள் அமைக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மரபு கவிதைகள் ரொம்ப சொற்பமா இருக்குது. அந்த காலத்துல நிறைய இலக்கியங்கள் எப்படிதான் இருந்துச்சுன்னா மரபு கவிதையில தான் வந்துச்சு. மரபு கவிதையில வரக்கூடிய இலக்கிய நயங்களை நம்ம எதுகை மோனை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல ஒரு சொல்ல கொடுத்திருப்பாங்க, ஒரு இலக்கிய தொடரை கொடுத்திருப்பாங்க. இதுல எதுகை இருக்கா மோனை இருக்கா இயைபு இருக்கா என்று கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லணும். அந்த வகையில 20வது பகுதி இலக்கியம் என்ற தொகுப்புல, இலக்கணம் என்ற தொகுப்புல இருக்கக்கூடிய 20வது பகுதி எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். பெரும்பாலுமே எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கும் பொழுது அதற்குரிய பாடத்திட்டத்தை தனியா எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. இருந்தாலும் இப்ப இலக்கண பகுதியில நம்ம 20 பகுதி அதுல இருக்குது. அதுல பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்து தொடரும் தொடர்பும் அறிதல். அது என்னன்னா நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்னு பார்த்தோம், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்று பார்த்தோம். இதெல்லாம் இப்ப இரட்டை காப்பியங்கள் எது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, உரிச்சல் தொடர் எண்ணுமை, உரிச்சல் தொடர் முற்றுமைன்னு கொடுத்துருந்தாங்கல்ல. அது போல இரட்டை காப்பியங்கள் எவை அப்படின்னு கேட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் திருக்குறள்னு இருக்கும். அடுத்து மணிமேகலை தேவாரம் அப்படின்னு இருக்கும். ஆக இரட்டை காப்பியங்கள் எதுனா 2 காப்பியங்களும் ஒரே சமகாலத்துல தோன்றினதுனாலையும் அதுக்குரிய செய்திகள் தொடர்புடையது. சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கதை மாந்தர்களும் மணிமேகலையில வரக்கூடிய கதை மாந்தர்களும் தொடர்புடையவங்க. இப்ப கோவலனுக்கும் மணிமேகலைக்கும் பிறந்த பெண் மாதவி, மாதவியுடைய கதையை நிகழ்த்தி சொல்வது மணிமேகலை. அப்படிங்கிறப்போ இது 2ம் தான் கதை தொடர்புடையது. இதைத்தான் நம்ம இரட்டை காப்பியம்னு சொல்றோம். சோ அந்த கேள்விக்கு நம்ம ரொம்ப தெளிவா ஈஸியா விடை சொல்லலாம். சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு என்னது இருக்கோ அதை நம்ம சொல்லலாம். அப்ப இது போல சிறப்பு பெயரால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப உலக பொதுமறைனா திருக்குறள், இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம், ராமாவதாரம்னா எது அது கம்பராமாயணத்தை குறிக்கக்கூடியது. இப்படி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இலக்கணத்தை பொறுத்தவரை 2வது பகுதி. 3வது பகுதி பிரித்து எழுதுக. சொல்லை பிரித்து சரியான வகையில பிரித்தறிகிறது. இப்போ செந்தாமரை அப்படிங்கிறத செந்தாமரை அப்படின்னு பிரிச்சு காட்டியிருப்பாங்க ஒரு ஆப்ஷன்ல. இன்னொரு ஆப்ஷன்ல செம்மை கூட்டல் தாமரைன்னு இருக்கும். அடுத்து செம் கூட்டல் தாமரைன்னு. அப்ப இத சரியா நம்ம பிரிக்க தெரியும் ஒரு சொல்ல. அது ஒரு பிரிவு அதுல இருக்குது. அடுத்ததாக எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. கரிய, நெடிய, குறிய இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு எது சரியான ஒரு ஆப்ஷனோ அதை நம்ம எடுத்து சொல்லணும். அது எதிர்ச்சொல்லை கண்டறிதல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். ஆட் ஒன், சூஸ் த ஆட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு தொடர்புடைய 3 சொற்கள் இருக்கும், தொடர்பு இல்லாத ஒரு சொல் இருக்கும். அப்ப தொடரா
பொருந்தாத சொல்லை கண்டறிதல். எது தொடர்பு இல்லாம இருக்கோ அதை நம்ம வந்து விடையா எடுக்கணும். அடுத்து பிழை திருத்தம். பிழை திருத்தம்ங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு தொடரை கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து என்னென்ன விதமான பிழை இருக்குது, சந்தி பிழை இருக்கா, ஒருமை பன்மையில, அதாவது ஒருமை பன்மை, பால் விகுதிகள், திணை. இப்போ வந்து முருகன் நடந்தது அப்படின்னு இருக்கும். இப்போ முருகன்கிறது ஒரு உயர்திணை ஆண்பால் ஒருமை சொல். அது முடிகிறது எப்படி இருக்குது, அகரிணை ஒருமையில முடியுது. முருகன் நடந்ததுன்னு இருக்கு, முருகன் நடந்தான்னு தான் கரெக்ட். ஸோ இது மாதிரி என்ன பிழை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சந்தி பிழையா, ஒருமை பன்மை பிழையா, மரபு பிழையா. இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கு இப்போ யானை கன்று, பூனை குட்டி, இப்போ வாழையோட சிறு இது வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல வாழை கன்று, இப்போ மான் குட்டி, சிங்கத்துக்கு வந்து குருளை, சிங்க குட்டின்னு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிங்க கன்றுன்னு இருக்கும். நம்ம கரெக்டா எதுங்கிறத பார்க்கணும். அது போல உள்ள மரபு பிழைகள் எதுவும் அதுல வந்திருக்கா, வழுச்சொற்கள், பிறமொழி சொற்கள். இப்ப பேசும் பொழுது நம்ம வந்து தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுறோம். அப்ப ஆங்கில சொல்ல அதுல வர மாதிரி ஒரு தொடர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த இதுல வந்து நம்ம அதை ஒரு பிழையாக கருதி அதை நம்ம வந்து சரியா கண்டறிந்து சொல்லணும். அதான் பிழை திருத்த பகுதி. பிறகு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஆங்கில சொல் கொடுத்திருப்பாங்க, அதற்கு சரியான தமிழ் சொல். பிறமொழி சொல்லையும் அதுல வந்து குழப்பத்துக்காக கொடுத்திருப்பாங்க. நம்ம சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து அந்த இடத்துல நம்ம எழுதணும். அடுத்து 8வது பகுதி பாத்தீங்கன்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒலி வேறுபாடு தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்ப லாங்கிற சவுண்டுக்கு 3 எழுத்து வரும். ல குண்டுலன்னு நம்ம சொல்லுவோம், ல பொதுலகம்னு சொல்லுவோம், சிறப்புழகர், அதாவது தமிழுக்கே உரிய அந்த சவுண்டு. ஆக இந்த 3 எழுத்தும் வந்து வேற வேற பொருளை தரக்கூடிய சொற்கள் அமைஞ்சிருக்கும். அது சரியா நம்ம எதுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப ஒலி, ஒளி, ஒலினா சவுண்டு, ஒளினா வெளிச்சம். அப்ப வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வரும் பொழுது அந்த பொதுளகரம் வரணும். சரியா? பலம், பழம். சரியா? பலம் என்றால் வலிமை, பழம் என்றால் ஒரு பொருள். சோ அந்த வார்த்தைக்கு எது கரெக்டா வரணுமோ அந்த ஒலியை நம்ம வந்து பயன்படுத்தி ஒரு பொருளை கண்டறிந்து அந்த வினாவிற்கு நாம் விடையளிக்க வேண்டும். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். அந்த பகுதி இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓர் எழுத்து சொல் வந்து அதற்குரிய பொருளை தருவதாக எந்த விடை இருக்கோ அந்த 4 விடையில ஒரு விடையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். பிறகு வேர் சொல்லை தேர்வு செய்து ஒரு முக்கியமான பகுதி. வேர் சொல் என்றால் என்னன்னா, வேர் சொல் பெரும்பாலும் அது வினை சொல்லாக மட்டும்தான் இருக்கும். வேர் சொல்ல போயிட்டு இப்போ கந்தன் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. வினை சொல்லாதான் நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். இப்ப பொரு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் கூறுக. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப்ல அந்த ஒரு தேர்வுல கேட்டிருந்த ஒரு வினா. பொரு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை கூறுக அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தொழிற்பெயர்னாலே இப்போ எப்படி மை என்பது ஒரு பண்பு பெயர், மை என்பது பண்பு தொகை பெயருடைய ஒரு விகுதி, மை விகுதி நம்ம பார்க்கிறோம். அதே போல தொழிற்பெயர்னு பார்க்கும் பொழுது அது அல் விகுதி. ஒரு வினை சொல்ல அல் விகுதியில வர மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுதான் தொழிற்பெயர். எப்படி நம்ம சொல்லலாம், இப்ப மென்று, மென்றுங்கிறதுல தொழிற்பெயர் எப்படி சொல்லலாம், மெல்லுதல். இப்ப பொரு என்பதுன்ற வேர் சொல்ல தொழிற்பெயர் எப்படி சொல்லலாம், பொருத்தல். இப்ப நடங்கிற சொல்லுடைய தொழிற்பெயர் எப்படி சொல்லலாம், நடத்தல். ஆக நடத்தல், ஆடுதல், பாடுதல், ஓடுதல், எடுத்தல், கவிழ்த்தல். இப்ப கவிழ்ந்தான் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்து அதோட வேர் சொல் அப்படின்னு. இப்ப வேர் சொல்னாலே நம்ம அன்னைக்கு முதல் பகுதியிலேயே பார்த்துட்டோம். நம்ம வேர் சொல் என்பது ஒரு ஆணையிடக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். சரிங்களா? ஆணையிடனா நம்ம வந்து கமாண்ட், ஆங்கிலத்துல சொல்லும்போது கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கமாண்ட் அப்படின்னா ஆணையிடுதல், ஏவல் வினைமுற்று. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மாதிரி ஏவுதல், வேண்டுதல், வைதல், அந்த பொருளை வியங்கோள் வினைமுற்று வரும் நம்ம பார்த்தோம். அது போல ஒரு பொருத்தல், இந்த மாதிரி உள்ள வினை சொற்களுடைய வேர் சொற்கள் எப்படி வரும் அப்படின்னா ஆணையிடுவதாக, கட்டளையிடுவதாக, ஏவுவதாக அது இருக்கும். இப்ப பொரு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர்னா பொருத்தல். பொரு என்ற வேர் சொல்ல வந்து நம்ம வந்து வேர் சொல்ல வந்து நம்ம என்னென்ன செய்யலாம், தொழிற்பெயர் பார்க்கலாம், பிறகு வினை முற்று பார்க்கலாம், வினை எச்சம் பார்க்கலாம். இது போல நமக்கு வினாக்கள் இருக்கும். மென்று
என்ற வேர் சொல்லி தொழிற்பெயர் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. தொழிற்பெயர் நம்ம பார்த்தோம் அல் விகுதியில வரும்னு சொல்லி. அப்ப மென்று என்ற வேர் சொல்லுடைய தொழிற்பெயர் மெல்லுதல். பொறு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் பொறுத்தல். இது மாதிரி இருக்கும். அடுத்ததாக வேர் சொல்ல கொடுத்துட்டு அதுல வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையின் பெயர், தொழிற்பெயர் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா, நம்ம ஒரு வேர் சொல்ல இருந்து என்ன மாதிரிலாம் வினைமுற்று சொற்கள் உருவாக்கலாம், வினை எச்ச சொற்கள் எப்படி உருவாக்கலாம், தொழிற்பெயர் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு வேர் சொல்லையும் வைத்து இது போல சொற்களை உருவாக்கி நம்ம வந்து பழக வேண்டும். எப்படி இப்ப வினைமுற்று பொறு என்றதில் வினைமுற்று கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், பொறுத்தான் சொல்லுவோம். அப்ப அதுலயே வந்து வினை எச்சம் அப்படின்னா பொறுத்து நின்றான். சரியா, பொறுத்துங்கிறது நின்றான்ங்கிற ஒரு வினை சொல்லோட முடியும் பொழுது அது வினையெச்சம் என்று பொறுத்து என்பதற்கு நாம் சொல்லலாம். இப்படி அதை தொழிற்பெயர்னா பொறுத்தல். இது மாதிரி நம்ம வந்து ஒரு வேர் சொல்லை கொண்டு அதில் உள்ள வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர் போன்ற சொற்களை ஆக்கி காட்ட வேண்டியதும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இப்ப ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டாக இப்ப கா வரிசையில உள்ள சொற்களை கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காகம், கிளி, கீரி, இப்படிதான் நம்ம வரிசையா கா கீ கி, அதுதான் அந்த வரிசை. உயிர்மெய் எழுத்துக்களுடைய வரிசைன்னு பாத்தீங்கன்னா ஆ முதல் அவ் வரை நம்ம வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களை சேர்க்கணும். இப்ப இக்குங்கிற இக்கு வரிசை கா வரிசையில உயிரெழுத்துக்களை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா கா கா கீ கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் இப்படி வரணும். இப்போ எப்படி இருக்கும்னா அந்த வரிசைய மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. எடுத்தோடனே கருப்பு காகம் அப்படி வரிசையா இருக்காது. எடுத்தோடனே கவுதல்னு இருக்கும், அடுத்து கைன்னு இருக்கும், அடுத்து கொண்டான்னு இருக்கும், அடுத்து கெடுத்தான்னு இருக்கும். இப்படி 4-5 வார்த்தைகளை கொடுத்து அகர வரிசைப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த அகர வரிசை எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். சரியா, அப்ப உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முதன்மை கொடுக்கணும், அடுத்து மெய்யெழுத்துக்களுக்கு கொடுக்கணும், அடுத்து ஆயுத எழுத்துக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் அகர வரிசையில உள்ள முதன்மை பட்டியல். அப்ப அது நமக்கு தெரிஞ்சிருந்து கொடுத்திருக்கிற வார்த்தைகள்ல எது முதல்ல வரணும், எது அடுத்து வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த இதை வந்து பண்ணணும். அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொல் என்பது தனித்தனியா இருக்கிறது. சொல் தொடர் அப்படின்னா சொற்கள் தொடர்ந்து வருவது. இப்போ யாழினி ஆடினால் நன்றாக இப்படி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும். எழுவாய் பயனிலை செய்யப்படுகிறது அப்படி வரணும் பெரும்பாலும். இப்போ யாழினி நன்றாக ஆடினால்ங்கிறதா வரணும். இதே இது தேர் ஓடியது உருண்டு வேகமாக அப்படி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், தேர் வேகமாக உருண்டு ஓடியது இப்படி அமைக்கணும். அதுதான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அதாவது கலைஞ்சு கிடக்கக்கூடியதை ஒழுங்குபடுத்துறது. அது போல சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான சொற்றொடராக ஆக்குதல், அது ஒரு பகுதி. பிறகு பொருள் பெயர் சொல்லின் வகையறிதல். ஏற்கனவே நம்ம பெயர் சொல்லின் வகைகள் பார்த்தோம். என்ன பார்த்தோம், யாரு சொல்றீங்களா? பெயர் சொற்கள் 6 வகைப்படும்னு பார்த்தோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். சரிங்களா? இப்ப வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியது பொருட்பெயர், அது ஈஸியா நம்ம சொல்லிடலாம். இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இப்ப ஒரு நகரத்தை பத்தி சொல்றது, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை பத்தி, ஒரு வட்டாரத்தை பத்தி சொல்றது, அது இடப்பெயர். காலப்பெயர்னா 3 காலத்தில் உள்ள நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் காலப்பெயர். பிறகு சினைப்பெயர். சினைப்பெயர்னா ஒரு முழுமையான ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதன், இல்ல ஏதோ ஒரு மரம். மரம்னா அது வந்து பொருட்பெயர். கிளை அப்படின்னா அது வந்து சினைப்பெயர். ஒரு முழுமையான ஒரு பொருளினுடைய பகுதியை சொல்வது சினைப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வேர் அப்படின்னா சினைப்பெயர், மரம்னா பொருட்பெயர், வேர்னா சினைப்பெயர், வேர், கிளை, விழுது அதெல்லாம் வந்து சினைப்பெயர். பிறகு குணம், ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பொருளினுடைய தன்மையை சொல்வது குணப்பெயர். தொழிற்பெயர்
தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா நமக்கு தெரியும், எல்லா ஆக்ஷனும் எல்லா செயலும் தொழிற்பெயர் தான். ஸோ இதெல்லாம் வந்து பெயர் சொல்லின் வகை கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நம்ம இது வந்து என்ன வகையான பெயர் சொல்லை குறிப்பதாக இந்த சொல்லி இருக்கிறது என்று நாம் வகைப்படுத்தி காண வேண்டும். அடுத்த பகுதி இலக்கண குறிப்பறிதல். நம்ம இப்ப இன்னைக்கு விரிவாவே பார்த்திருக்கிறோம் இலக்கண குறிப்பறிதல் பத்தி. கொடுக்கப்பட்டிருக்கிற வினா அந்த ஆப்ஷன்ல எந்த அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு பொருந்தி வருதோ அதை நம்ம தெரிவு செய்து எழுத வேண்டும் இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும். பிறகு விடைக்கேற்ற வினாவை தேர்தல். விடை கொடுத்திருப்பாங்க, விடை அதுக்குரிய வினா. வினா வந்து 8 வகைப்படும் நம்ம பார்த்திருக்கிறோம். அறிவினா, அறியா வினா, குழல் வினா, கொடை வினா, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வினாக்கள் எது பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்கிறாங்கன்னா அது அறிவினா. மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்பது அறியா வினா. டவுட் தான் கேட்பான், ஆசிரியருக்கு மாணவன் வந்து சொல்லி தருவது இல்லை. அந்த மாதிரி உரிய வினாவை தேர்வு செய்தல். எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிதல். வாக்கிய வகைகள் நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். இதுவுமே வாக்கிய வகை அறிதல் தான். அது போக அடுத்து 19வது பகுதியாக உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை. உவமையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்குரிய பொருள் என்ன, கரெக்டா அந்த ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்குது. இப்போ செந்தாமரை அப்படின்னு இருக்கு, இப்ப வந்து செம்மை தன்மையை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுல எங்க வருது அதை நம்ம அதை பிரிச்சு பொருத்தமா சொல்லணும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை எறிதல். அது விளக்கமா கீழே சொல்லியிருப்பாங்க. மேல வந்து உவமையை சொல்லியிருப்பாங்க, கீழே அனலிடைப்பட்ட குழு போல அப்படின்னு சொல்லி வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா துடித்தல், மகிழ்தல், ஓடுதல் வேற வேற இருக்கும். இதுல எந்த உவமை, இந்த உவமை மூலமா எந்த ஒரு தன்மையை சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம விளக்கி சொல்லணும். இப்ப அனல் இடைப்பட்ட புழு போல அப்படின்னா என்ன ஆகும், அனல்ல போட்ட புழு என்ன ஆகும், வாடி வதங்கி துடிச்சு போயிடும். அப்ப அனல் இடைப்பட்ட புழு போல அப்படிங்கிற உவமையில துடித்தல் என்பதை விளக்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஆப்ஷனா தேர்வு செய்யணும். இதுதான் வந்து உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அதை நம்ம பார்க்கணும். அடுத்து எதுகை, மோனை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்தல். அந்த தொடை நயம், எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை, மாத்தி சொல்றது முரண் தொடை, இது மாதிரி எல்லாம் இருக்கும். கொடுத்திருக்கிறதுல வந்து எது எதுகை எது மோனை அப்படிங்கிறத நம்ம பொருத்தி காட்ட வேண்டும். இந்த வகையில இலக்கண பிரிவு ஒரு 20 பிரிவா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இலக்கணம் சார்பான வினாக்களுக்கு நாம் தெளிவான விடையை அளிக்க முடியும். இலக்கண பகுதியில் உள்ளதை நம்ம பார்த்தோம். அடுத்து இலக்கிய பகுதியிலுமே 10 விதமான பிரிவுகளாக வினாக்கள் கேட்கப்படும். இதுல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே திருக்குறள் மட்டுமே தனியா கொடுத்திருக்கிறாங்க. திருக்குறள் அந்த அளவிற்கு ஒரு முதன்மையான ஒரு அறநூல். திருக்குறள் உலக மொழிகளில் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு அறநூல். உலக பொதுமறை என்ற பெயருக்கு மிக பொருத்தமான ஒரு நூல். சோ அந்த நூல்ல இருந்து 19 அதிகாரத்துல கேள்விகள் கேட்கப்படும். அதுல அது தொடர்பான மேற்கோள்கள், அந்த தொடரை நிரப்புதல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த 19 அதிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு, அன்புடைமை, பண்புடைமை அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம்,
ஒழுக்கம், பொறை, நட்பு. பொறையுடைமைன்னு இருக்கு. நட்பு, வாய்மை, காலம், வலியறிதல், ஒப்புரவறிதல், செய்நன்றி அறிதல், சான்றாண்மை, பெரியாரை துணைக்கூடல், பொருள் செயல் வகை, வினைத்திட்பம், இனியவை கூறல் என்ற 19 தலைப்புகளில் இருந்து திருக்குறளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்ததாக 2வது பகுதி அறநூல்கள். அறநூல்கள் என்னெல்லாம் நமக்கு தெரியும்? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள். அடுத்து கம்பராமாயணம். கம்பராமாயணம் வந்து இந்த இலக்கிய பகுதிகள் 10ல இலக்கிய பகுதிகள் 10ல 1. கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? கம்பராமாயணம் தொடர்பான தொடர்கள், அதை பத்தி கேட்டிருப்பாங்க. சிறந்த தொடர்கள் கம்பராமாயணத்துல இது யாருடைய கூற்று, யார் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்பராமாயணத்துல இருந்து கேள்விகளாக கேட்கப்படும். அடுத்து புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள். இப்ப ஒவ்வொன்றத்தையும் பத்தியா அந்த ஒரு பாடலே இருக்கு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிவாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. இது வந்து 8 தொகை நூல்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு 4 வரி, சரியா, 4 வரி பாடல். இதுல கற்றறிந்தோர் ஏத்தும் கலி அப்படிங்கிறது கலித்தொகைக்குரிய அடைமொழி. இந்த அடைமொழியை கொடுத்து கூட கேட்பாங்க. அது மாதிரி உள்ள அந்த தொடர்பான செய்திகள். 5வது பகுதி சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது விதவை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள். இப்ப சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா கண்ணகி வந்து பாண்டிய மன்னனை பார்க்க போயிட்டு முதல்ல எடுத்தோடனே தன்னுடைய வேகத்தை முழுமையாக வெளிப்படுத்தும் வண்ணமாக தேரா மன்னா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அறிவு கட்ட மன்னனே அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு மன்னனை பார்த்து இவ்வளவு ஒரு ஆவேசமாக ஒரு சாதாரண பெண் பேசுவதாக அந்த சிலப்பதிகார தொடர் நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன மாதிரி அவங்க பேசுனாங்க அந்த தொடரை வந்து கொடுத்துட்டு கேட்பாங்க. இப்ப சிலப்பதிகாரம் தொடர்பான இது போன்ற செய்திகள் அந்த தொடரை கொடுத்தே கேட்பாங்க. இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காமிச்சு இதை யாரு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதுபோல் இருக்கலாம். ஐம்பெருங்கியங்கள், ஐந்து காப்பியங்கள் இதெல்லாம் தொடர்பான செய்திகள். அடுத்து பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் இந்த நூல்கள் பற்றிய செய்திகள் இலக்கிய செய்திகளாக நாம் நல்ல தெளிவாக படிக்கணும். 7வது பகுதி, இது ரொம்ப மிகப்பெரிய பகுதி, சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் என்னெல்லாம்? குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுதூது, நந்தி கலம்பகம், விக்கிரம சோழன் உலா, முக்கூடர் பள்ளு, காவடி சிந்து, திருவேங்கட தந்தாதி, முத்துக்குவா முக்குமாரசாமி பிள்ளை தமிழ், வெத்தலகைம் குறவஞ்சி, அழகர் கிள்ளை விடுத்தூது, ராஜராஜ சோழன் உலா, இதெல்லாம் சிற்றிலக்கிய பகுதியிலிருந்து வினாக்கள் வரக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது. அடுத்து 8வது பகுதி மனோன்மணியம். இதை எழுதினவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் சுந்தரனார்னே சொல்லுவோம். மனோன்மணியம் என்ற நூல், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு இதெல்லாம் அந்த 8வது பகுதியில இருக்குது. அடுத்து 9வது பகுதி நாட்டுப்புற பாடல், சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்ல சித்தர்கள் எழுதிய இலக்கிய தொடர் எதையாவது சொல்லி இந்த இலக்கியத்தை எழுதியது எந்த சித்தர், பாம்பாட்டி சித்தரா, அழகனி சித்தரா, திருமூலரா, யாவர்க்குமாம் இறைவர் போர் பச்சிலை நம்ம சென்றதுல பார்த்தோம். இந்த தொடரை யார் சொன்னா, எந்த சித்தர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சித்தருடைய பேர் 4 பேர் கொடுத்து கேட்பாங்க. நம்ம எந்த தொடர் எந்த சித்தர் எழுதினார்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த பகுதிக்கு சரியான விடையளிக்க முடியும். ஸோ சித்தர் பாடல்கள்லையும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிந்த ஒரு இது இருக்கணும். அடுத்ததாக சமய முன்னோடிகள். சமய முன்னோடிகள்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்துக்கும், இந்து சமயத்துக்கு இருக்கும் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், பிறகு H.A. கிருஷ்ண பிள்ளை, உமரு புலவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து இஸ்லாமிய கவிஞர்,
இது போல எல்லா சமயத்திலையும் இருந்து யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றிய செய்திகள் அதுல கொடுத்திருப்பாங்க. இப்படியாக இந்த இலக்கிய பகுதி 10 தலைப்புகள்ல அமைஞ்சிருக்கு. கடைசியா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுதான் இறுதி பகுதியான 3வது பகுதி. இதுல தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அந்த அவரவர் எழுதிய நூல்கள் அதை பத்தின செய்திகள் இருக்கும். இப்ப இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறுகதை நாவல் இதுல எல்லாம் யார் எழுதினாங்க, அதுல எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். இதை யார் எழுதினாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இவங்களை பத்தின சிறப்பு தொடர்கள், சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிறகு மரபு கவிதை எழுதிய முடியரசன், வாணிதாசன், சுரதா, இந்த மாதிரி கவிஞர்களுடைய செய்திகள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, இவங்கெல்லாம் திரை இசை பாடல்கள்லாம் நிறைய எழுதினவங்க. இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொழிலாளர் சம்பந்தமா நிறைய பாடியிருப்பாங்க. பொது உடைமை கருத்துக்களாக அவருடைய பாடல்கள் அதிகம் காணப்படும். அடுத்து இப்போ பொது கவிதை காலம், அதுல யாராரு, நா பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, மீனாட்சி, மணி, சிற்பி, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்ரியா, கல்யாண்ஜி, இவங்கெல்லாம் எழுதின அந்த படைப்புகள், அவங்க எழுதின நாவல்கள், இந்த மாதிரி என்ன இருக்கு அதை கொடுத்திருந்தாங்கன்னா சரியான ஒரு ஆசிரியரை தேர்வு செய்து நம்ம அதுல இருந்து எழுதணும். பிறகு தமிழில் கடித இலக்கியங்கள், கடித இலக்கியம்னு பாத்தீங்கன்னா முதலா ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்றது இருக்கு. அவர் அந்த காலத்திலேயே அவர் தன்னுடைய அன்றாட செயல்பாடுகளை ஒரு டைரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாட்குறிப்புல அதை எழுதி வச்சிருக்கிறார். அது போல இருக்கக்கூடிய அந்த செய்திகள். பிறகு நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு சிறையில் இருக்கும் பொழுதே அதிகமான கடிதங்கள், அவர் எல்லாமே நாட்டை பற்றி தான் நிறைய இப்படி அந்த மாதிரி சமூக செய்திகள் அடங்கியதாக அந்த கடிதங்கள் காணப்படுகின்றன. ஸோ கடித இலக்கியங்கள் என்ற தலைப்பிலே நேரு தன் மகளுக்கு எழுதிய கடிதங்கள், பிறகு காந்தி அவர்கள் எழுதிய கடிதங்கள், மூவ எழுதியது, அண்ணா எழுதியது. இப்ப மூவா அண்ணாலாம் பாத்தீங்கன்னா தம்பிக்கு கடிதம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இது போல உள்ள கடித இலக்கியங்கள் பற்றிய செய்திகள், ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு, இதெல்லாம் கடித செய்திகளாக நாம் அறிந்திருக்க வேண்டியது. அடுத்து நாடக கலை, இசைக்கலை, நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் தமிழ் மொழி முத்தமிழ் மொழி என்று. முத்தமிழ் என்னது, இயல், இசை, நாடகம். இயல் என்றால் உரைநடை, உரைநடை செய்திகளை நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அது தவிர இதுல நாடக கலை, இசைக்கலை. நாடகம்னு பாத்தீங்கன்னா பம்மல் சம்பந்த முதலியார் அவர்லாம் பாத்தீங்கன்னா நாடக துறைக்கு நிறைய தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். அதை பற்றிய செய்திகள். தமிழில் சிறுகதைகள், என்னென்ன சிறுகதைகளை யார் யாரு எழுதினா அதுல பொருத்துக மாதிரி வரும். இந்த பக்கம் 4 சிறுகதைகளுடைய பெயர் இருக்கும், அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா 4 சிறுகதை ஆசிரியர்களுடைய பெயர் இருக்கும். எந்த சிறுகதையை யார் எழுதினார்கள் என்பதை நாம் அறிந்து சரியாக அதை நாம் பொருத்தி காட்ட வேண்டும். பிறகு கலைகள் பற்றி என்ன, ஆகிய கலைகள் 64 என்று சொல்லுவோம். சோ அந்த கலைகளை பற்றிய ஓவியக்கலை, சிற்பக்கலை, பேச்சுக்கலை, திரைப்படக்கலை, இந்த தொடர்பான செய்திகள் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது 7வது பகுதி. பிறகு தமிழின் தொன்மை, செம்மொழி தமிழ் என்று செம்மொழி தமிழ் தகுதி அதை அடைவதற்கு பல ஆண்டு காலம் பல பேரறிஞர்கள் போராடி அந்த ஒரு நிலையை தமிழ் மொழி பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழின் சிறப்புகள் என்ன, திராவிட மொழிகள் எதெல்லாம், தென் திராவிட மொழிகள் எதெல்லாம், வட திராவிட மொழிகள், அப்படியெல்லாம் பிரிவுகள் இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து விடையளிக்க வேண்டும். பிறகு உரைநடை பற்றி செய்திகள், உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவர்களுடைய தமிழ் பணிகள், தமிழ் தொண்டுகள், பிறகு ஜி.யு. போப், பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன எழுதினாங்க, அவங்களுடைய சமுதாய தொண்டு என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும்,
தமிழர்கள் எங்கெல்லாம் இருந்து இங்கன்னு இல்லாம அயல் நாடுகளும் சென்று கூட அயல் நாட்டிலிருந்து தமிழகம் வந்து கூட நிறைய பேரு பங்களிப்பு செய்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னங்கிறத சொல்லணும். தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், அதாவது முன்னை பழமைக்கும் பழமையானவன் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியலாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தமிழ் மொழி வந்து மூத்த மொழியாக இருந்தால் கூட இன்றைக்கு வந்து கணினி காலகட்டமாக இருக்கிறது. கணினிக்குரிய தமிழ் சொற்கள் கூட தமிழ் மொழியில் இருக்கின்றன. அப்ப பழமையும் உண்டு புதுமையும் உண்டு என்ற பெருமையுடையது நம்முடைய தமிழ் மொழி. அப்ப தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகள் என்னென்ன, அறிவியல் தொடர்பான என்னென்ன கருத்துக்கள் இதுல கிடைக்கிறது. இப்ப வான ஊர்தி இன்னைக்கு நம்ம இந்த காலத்துல 20ஆம் நூற்றாண்டுல நம்ம பயன்பாட்டுல இருக்கு. ஆனா அன்னைக்கே வலவன் ஏவா வான ஊர்தி என்பது ஒரு புறநானூற்று தொடர். அப்ப வலவன் ஏவா வான ஊர்தி, இந்த வான ஊர்தி என்ற ஒரு சொல் அன்றைக்கே பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அப்ப அந்த அறிவியல் செய்தி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி உள்ள என்னென்ன செய்திகள் இலக்கியங்கள்ல கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பெண்களின் தமிழ் பணி. பெண்கள்னு பார்த்தோம்னா பெண்கள் இல்லாத துறை இன்றைக்கு இல்லை. அவர்கள் என்ன விமான ஓட்டிகளாகவும் இருக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள்ல உள்ள அந்த நகர்ப்புற தூய்மை பணியாளர்களாக இன்றைக்கு பெண்கள் பணியாற்றி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த பேட்டரி ஆபரேட்டட் ஒரு வண்டி கொடுத்திருக்காங்க நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு. அதை கூட பெண்கள் இயக்கி கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். சோ பெண்களுடைய பங்களிப்பு என்பது எல்லா துறையிலும் ஒரு முதன்மையான ஒரு ஒரு தன்மையாக இருக்கிறது. அந்த வகையில தமிழ் மகளிரின் சிறப்பு யாரெல்லாம், அன்னி பெசன்ட் அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்லாம் வந்து இந்த தீண்டாமை என்ற ஒரு இதுவே இல்லாம போகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நிறைய அவங்க பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, பெண்கள் வெளியில வரக்கூடாது, பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது, பெண்கள் எதுவும் பயிரக்கூடாது என்ற பெண் மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்துல முதலே ஒரு மருத்துவராக வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். சோ அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுல வந்து பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க இலக்கிய உலகத்துக்கு, அது போக தன்னுடைய அந்த துறை சார்ந்த பங்களிப்பு என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கதைகள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு நமக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமா அது வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து விடுதலை போராட்டத்திலும் தம்முடைய அயராத உழைப்பை கொடுத்தவர்கள் பல பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களை பத்தி எல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். பிறகு வணிகம் பற்றிய செய்திகள், தொல்லியல் ஆய்வுகள், அதாவது அந்த காலத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அகழாய்வு செய்கிறார்கள் இல்லையா, தொல்லியல் ஆய்வுகள், அதை பத்தி நம்ம படிச்சுக்கணும். கடற்பயணங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிறகு மூலிகைகள் தொடர்பான செய்தி, நோய் தீர்க்கும் மூலிகைகள் என்னெல்லாம், எதாவது மூலிகைக்கு என்னென்ன பண்பு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பெரண்டைன்னு ஒரு இது இருக்கு, அதுக்கு பேர் வஜ்ரவல்லி. அது வந்து உடம்பை இரும்பாக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை பெற்ற, இரும்பாக்குறதுன்னா அது வந்து கலந்து இதுவாய்ப்பு அப்படி இல்லை, உடம்பை வந்து நல்லா ஸ்திரப்படுத்தி அதனுடைய தன்மை வந்து நல்ல வலிமை அடைவதற்குரிய ஒரு தன்மை உடையது பிரண்டை. அது போல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெயர் இருக்கும். இப்ப கண்ணுக்குரியதுன்னா பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி எல்லாம் மூலிகைகள் இருக்கு. வல்லாரை நினைவு சக்திக்குரியது. அது போல உடல் பளபளப்பு அந்த மாதிரி உள்ளதுக்குன்னா அந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, ஆல்வேரா சொல்றோம் இல்லையா, அதை வந்து இது போன்ற மூலிகைகளை பற்றிய உள்ள செய்திகள். பிறகு சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர், ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார் போன்ற இவர்களை பற்றிய தொடர்பான செய்திகளை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில இலக்கண இலக்கிய தமிழ் அறிஞர்கள் தொண்டு என்ற வகையிலே செய்திகள் நமக்கு தொகுத்து நம்ம வச்சுக்கிறோம். அப்படிதான் நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் எளிமையா. இப்போ பங்கேற்றுள்ளவர்கள் வினாக்கள் கேட்பதற்கான நேரம் இது. உங்களுடைய வினாக்களை கேட்கலாம்.
ஆலுவேரான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கற்றாழை. இப்போ சில அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அதை பற்றிய தகவல் சிலவற்றை நான் இப்பொழுது தரேன். அகநானூறு என்ற நூலுக்கு நெடுந்தொகை என்ற ஒரு பெயர் இருக்கிறது. புறநானூறுக்கு புறப்பாட்டு புறம் என்ற பெயர் இருக்குது. கலித்தொகை நம்ம ஏற்கனவே அந்த 4 வரிப்பாடல்ல பார்த்தோம். கற்றறிந்தோர் எத்தும் களி. கலித்தொகைக்குரிய சிறப்பு அடைமொழி பெயர் வந்து கற்றறிந்தோர் எத்தும் களி. பிறகு பட்டினப்பாலை வணிகப்பாட்டு. பட்டினப்பாலையில வணிக தொடர்பான செய்திகள் நிறைய இருக்குது. பட்டினப்பாலையை வஞ்சி நெடும்பாட்டு, ஏன்னா வஞ்சிப்பாக்களால் நிறைந்தது பட்டினப்பாலை, அதை குறிப்பதாகவும் வஞ்சி நெடும்பாட்டு என்றும் வணிகப்பாட்டு என்றும் அதற்கு சிறப்பு பெயர் இருக்குது. வெற்றி வேர்க்கை என்பதற்கு நருந்தொகை. மூதுரை வாக்குண்டாம் என்று சொல்லப்படுகிறது. மூதுரை தொடங்கும் பொழுதே வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், அப்படி அந்த பாடல் செல்லும். பிறகு குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டுக்கு வந்து உளவியல் பாட்டு, பெரும் குறிஞ்சி, காப்பிய பாட்டு என்ற பெயரெல்லாம் இருக்கு. முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை என்ற பெயர் இருக்குது. திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை, முருகு என்று சொல்றாங்க. திருமுருகாற்றுப்படை பாத்தீங்கன்னா முருகன் வந்து இந்த அளவிற்கு நமக்கு அருள் செய்யக்கூடியவன் என்று ஒரு புலவன் இன்னொரு புலவனை ஆற்றுப்படுத்துவதாக வரக்கூடியது திருமுருகாற்றுப்படை. அந்த வகையிலே அதற்கான சிறப்பு பெயர் புலவராற்றுப்படை. பிறகு நம்ம பார்த்த திருக்குறள். திருக்குறளுக்கு நிறைய அடைமொழி பெயர்கள் இருக்குது. முக்கியமானது சிலது பாத்தீங்கன்னா உலக பொதுமறை, தமிழ் மறை, தெய்வ நூல், உத்திர வேதம், வாயுரை வாழ்த்து, முப்பால். முப்பால் என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த 3 பிரிவு இருக்கு. இன்னொன்னு வினா பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கும் 7க்கும் நிறைய தொடர்பு. 7 என்ற எண் 1330 திருக்குறள். 1 3 3 இது 3 கூட்டுங்க 7 வந்துடும். 133 அதிகாரம் பாத்தீங்கன்னா 1 3 3 7. அதே போல திருக்குறளில் உள்ள 2 அடிகளில் உள்ள சீர்களை கூட்டி பாருங்கள், 7 வார்த்தை இருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் வரியில 4 வார்த்தைகள், கீழே 2வது அடியில 3. சோ மொத்தம் 7 சொல்லு வந்து அதுல வரும். இந்த 7 என்ற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் மிகுந்த தொடர்புடையது என்பது ஒரு கூடுதல் செய்தி. பிறகு வள்ளுவ பயன், பொய்யாமொழி என்பதெல்லாம் திருக்குறளுக்குரிய வேறு பெயர்கள். கம்பராமாயணத்துக்கு பாத்தீங்கன்னா ராமகாதை, ராமாவதாரம், கம்பநாடம், கம்ப சித்திரம். ராமாவதாரம் என்பது கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர். ஆனா நம்ம வந்து இப்ப அதை கம்பராமாயணம் என்றுதான் அறிகின்றோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று ஒரு சிலப்பதிகாரத்துக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டு மாதிரி சந்தநயமாவும் வரும், சாதாரணமா பேசிக்கிற மாதிரியும் வரும். 3 கொள்கைகளை முக்கியமாக அந்த சிலப்பதிகாரத்தில் அந்த இளங்கோவடிகள் நாட்டியிருப்பார். என்னன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 3 செய்திகளை அதுல சொல்லியிருப்பாங்க. பிறகு மணிமேகலை. மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்ற பெயர் இருக்குது. சீவக சிந்தாமணி மணநூல். சீவகன் என்ற அந்த கதை தலைவன், காப்பிய தலைவன் வந்து அதிகமான திருமணங்கள் செய்து திருமணத்தை பற்றிய செய்திகள் அதிகம் இருப்பதனால அதற்கு பெயர் மணநூல். பெருங்கதை வந்து அகவல் காப்பியம். நீலகேசி, திருவாசகம் வந்து அழகிய வாய்மொழி. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஜி போப் சொல்லியிருக்காரு.
திருமந்திரத்தை தமிழ் 3000, அது நான் இப்போ ஒரு இதுல கூட பார்த்தேன். தமிழ் 3000 என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது என்பது ஒரு கேள்வி. அது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ் 3000 என்று சிறப்பிக்கப்படுவது திருமூலர் எழுதிய திருமந்திரம். அவர் அந்த நூல்ல 3000 பாடல்கள் எழுதியிருப்பாரு. அதனால அதுக்கு தனியா ஒரு பேர் என்னன்னா தமிழ் 3000. அது தமிழர் வேதம் என்றும் சொல்லுகிறாங்க. பிறகு இலக்கண புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குட்டி தொல்காப்பியம்னு இலக்கண விளக்கம் என்ற நூலுக்கு பேர் இருக்கிறது. தொடர்களை வைத்து சில கேள்விகள் இருக்கும். நம்ம ஏதோ பார்த்தோம். குறுந்தொகை அப்படிங்கிறதுல இருந்து யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், இது வந்து குறுந்தொகையில உள்ளது. ஒரு தலைவனும் தலைவியும் பேசுகிற மாதிரி உள்ள ஒரு பாடல். அதுல பாத்தீங்கன்னா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உவமை இருக்குது. மழை நீர் தூய்மையான ஒரு நிறத்துலதான் அங்க இருந்து பெய்கிறது. ஆனால் செம்மையான ஒரு செம்மண் தரையில பட்டோன்னு அந்த நீரானது செந்நிறமாக மாறிவிடுகிறது. அது போல இந்த தலைவனுடைய உள்ளமும் தலைவியின் உள்ளமும் கலந்து அந்த காதல் மேம்பட்ட ஒரு நிலையை சொல்வதாக இந்த பாடல் இருக்கும். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிறது ஒரு உவமை தொடராக அந்த குறுந்தொகை என்பதுல இந்த வரும். யாயும் ஞாயும் யாராகியரோ, உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் யாரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், அவங்களுக்கு என்ன வகையில உறவு ஒன்றும் இல்லை, ஆனா நம்ம சந்திச்ச அளவுல நம்மளுடைய உள்ளம் இரண்டும் இரண்டரை கலந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரக்கூடிய அந்த குறுந்தொகை பாடல் மிக அழகிய பாடல். அடுத்து அகநானூறு. உயிர் ஏய்ந்தன்ன நட்பின் உயிர் வாழ்தல் அன்ன காதல் சாதல் அன்ன பிரிவு அறியாளே. வாழ்தலுக்குரியது காதல், சாதல் வந்து எப்படி பிரிஞ்சா அது இறந்து போற மாதிரியாம், சரியா? அது போல நல்ல ஒரு ஊமை தொடர்கள்லாம் அதுல வருது. புறநானூற்றுல யாதும் ஊரே யாவரும் கிளீர், எல்லாருக்குமே பரவலா தெரியும் இந்த தொடர், ஆனா எந்த நூல் அப்படிங்கிறது தெரியாது. சோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது புறநானூற்று தொடர். பிறகு தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதுவும் ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு தொடர். தீதும் நன்றும் பிறர் தரவாரா புறநானூற்று தொடர். உண்பது நாழி உடுப்பது இரண்டே செல்வத்து பயனே ஈதல். சில பேர் பாத்தீங்கன்னா செல்வந்தரா இருப்பாங்க, ஆனா பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனம், அவங்கள்ட்ட பணம் அதிகம் இருக்கும் ஆனா மனம் இருக்காது. அவர்களுடைய செல்வம் எல்லாம் அப்படி வீணாதான் போகும். அப்படிங்கிற ஒரு நல்ல இருக்கும் காலத்திலேயே பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஒரு அறக்கருத்தை சொல்வதாக புறநானூற்றுல ஒரு பாடல் அமைந்திருக்குது. அந்த தொடர் வந்து உண்பது நாழி உடுப்பது இரண்டு. உடுப்பது மேலாடை, அரையாடை, மேலாடை ரெண்டு தான். எவ்வளவு இருந்தாலும் அந்த இரண்டு ஆடை தான் உடுத்த முடியும். அது போல உண்பது நாழி, நாழினா ஒரு அளவை, முகத்தல் அளவை பெயர்றது. நாழினா நம்ம இந்த காலத்துல சொல்ற போல உழக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உலக்கு அரிசி சோறு தான் ஒருத்தர் சாப்பிட முடியும். மிகுந்தியா சாப்பிட்டா கூட அவ்வளவுதான். அப்ப நம்ம கிட்ட தேவையானதை தவிர மிச்சத்தை பொருளா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, பகுத்துண்டு பல்லுதர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அது போல நமக்கிட்ட இருக்கிறத மிகுதியானதை கொடுத்து வந்து வாழ வேண்டும் என்ற அறக்கருத்தை சொல்வதாக நூல்கள் இருக்கின்றன. பிறகு பழமொழி. பழமொழியில பாத்தீங்கன்னா நிறைகுடம் நீர் தழும்பல் இல். குறை குடம் தான் கூத்தாடும், நிறைகுடம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது வந்து அதுல இருந்து தண்ணி வெளியில வராது. ஆமை புகுந்த விடும் அமீனா புகுந்த விடும் உருப்படாது, இதெல்லாம் ஒரு பழமொழி. கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. குனித்த புருவமும் குவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், இது தேவார தொடர். சிலப்பதிகாரத்துல உள்ள சில தொடர்கள் காண கிடைக்கின்றன. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோவலன் வந்து திருமணம் ஆன புதுதுல கண்ணகியை பார்த்து அவளுடைய அழகு நலன்களை புகழ்ந்து பேசக்கூடியது. அதுலயே பார்த்து சொல்லுவாங்க மாசரு பொண்ணே, அதாவது மாசில்லாத பொண்ணே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படிங்கிறப்போ அந்த எதிர்மறையான ஒரு புகழ்ச்சி, அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவு வரப்போகுது, அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை இருக்க போகுதுங்கிறத அந்த எதிர்மறை சொற்களாலேயே காட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே, இதெல்லாம் அவர் சொன்னது. பேராமண்ணா செப்போதுடையன்னு சொன்னோன்னா கண்ணகி வந்து தன்னுடைய கால் சிலம்பு எடுத்துட்டு போய்
இதுல மாணிக்கம் இருக்கு, பாண்டியனுடைய இதுல வந்து முத்து தான் இருக்கும். என்னுடைய கொலுசுல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கொலுசு வெளிப்படையா இருக்கு, அப்ப வந்து உருண்டையா உள்ளுக்குள்ள வந்து அந்த நவரத்தினங்கள்ல ஏதோ ஒன்று முத்தையோ ரத்தினம் மாணிக்கம் இது மாதிரி உள்ளதை உள்ள வச்சு செய்வாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா கண்ணகியோடதுல வந்து மாணிக்கம் இருக்கும், பாண்டியனுடைய இதுல முத்து இருக்கும். நீ திருடினதுலப்ப இவரோட ஒற்றை சிலம்பதான் அவ கொடுத்து அனுப்புவா கோவலன்ட்ட. மீதி ஒரு சிலம்பு அவ கையில இருக்கு இல்லையா, கோவலன் வந்து கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா தன் கையில உள்ள மீதி உள்ள அந்த ஒற்றை சிலம்பை எடுத்துட்டு அவ போய், தேரா மன்னா செப்போது உடையனா, எனக்கு உண்மை சொல்லக்கூடிய ஒரு கருவி என்கிட்ட இருக்குது, இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு முன்னாலேயே அந்த சிலம்பை தூக்கி போட்டு உடைக்கும் பொழுது அதில் உள்ள ஒரு மாணிக்கப்பரல் என்ன ஆகும், தெரிச்சு விழும். இதுதான் என்னோடது, உன்னோடது பாரு முத்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை செல்லும். யானோ அரசன் யானே கள்வன், இது வந்து பாண்டிய மன்னன் சொல்றது. இப்படி வந்து நான் வந்து அறம் இல்லாத ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டேனே என்று, நானா அரசன் நானே கள்வன், யானோ அரசன் யானே கள்வன் சொல்லி அவன் தன்னை உயிரை அப்படியே அந்த இடத்திலேயே மாய்த்து கொள்வான். அந்த மாதிரி உள்ள தொடர்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. பசிப்பினி என்னும் பாவி அது தீர்த்தோர் இசை சொல் அளவைக்கு என்னா நிமிராது. இது மணிமேகலையில் உள்ள ஒரு தொடர். மாதவியினுடைய மகள் மாதவி கோவலன் இருவருக்கும் பிறந்த மணிமேகலை. அவள் அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல அந்த பாத்திரத்துல வந்து எப்பயுமே உணவு தீரவே தீராது. அந்த பாத்திரம் அட்சய பாத்திரம், அதை எடுத்து கையில வச்சு அவ வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவ சொல்லுவா, பசிப்பினி என்னும் பாவி. பசி வந்து மிக கொடுமையானது. அதனால அந்த பசிப்பினியை அறுப்பவளாக நமக்கு காட்டப்படுகிற ஒரு பெண் மணிமேகலை. அவள் சொல்வதாக ஒரு தொடர், பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோர் இசை சொல் அளவுக்கு என்னா நிமிராது என்று அவள் கூறுவதாக அமைகின்றது. இப்படியாக இலக்கிய செய்திகள், இலக்கிய தொடர்கள் நமக்கு வந்து பாடத்திட்டத்துல உள்ளதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சமச்சீர் கல்வி புத்தகங்களை முழுமையாக, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாடத்தை ஃபுல்லா பார்த்து அதுல உள்ள கேள்விகள்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் இல்லை. ஓரத்துல ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள ஒரு கட்டம் கட்டி ஒரு கலரிங் ஏதோ ஒன்று கொடுத்த ஒரு செய்தி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு கீழே திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி பிற இலக்கிய செய்திகள், இலக்கண செய்திகள்லாம் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் முழுமையா படிச்சாதான் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று இதில் வந்து தேர்வாக முடியும். இதில் கவனித்த அனைவரும், இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, வகுப்புகள் இருக்குது, தொடர்ந்த வகுப்புகளை கவனித்து அனைவரும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.